திருச்சிற்றம்பலம். கைத்தள நீரை கனி அப்பும் உடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைவார் கற்பகவ வினை கடிதேகும் மத்தமும் மதியம் வைத்திடும் அரண் மகன் மற்பொருதிகள் முய மதையானி மத்தள வைரனை உத்தம புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடையில முற்படுகிரிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசதாச்சுவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீராத்து எனதோடு சுப்பிரபணிபடம் அப்புணம் அதனிடை ஆகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமான் என்றாயும் எனக்கருதந்தையும் சிந்தா குலமானவி தீர்த்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்தகிறான் அணி போற்றி வாழி திருநாவலூர் வன்கண்டர் பதம் போற்றி ஊழிவழி திருவாதூரன் போற்றி. எல்லாம் இல்ல சிவகாமிபாலுடன் ஆகிய வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த திருவாசகத்தில் கீர்த்தி திரு அவர்கள் 41வது வரி முதல் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் போட்டியினர். மாணிக்கவாசக பெருமான் ஒவ்வொரு நிலையிலும் தன்னை ரொம்ப தாழ்த்தி, நம்மளாம் பெரும்பாலும் நம்ம பெருமையை தான் பேசுவோம், நம்முடைய சிறுமையை யாரும் சொல்ல மாட்டோம். ஆனால் மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய தாழ்மையை தான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இப்போ ஏற்பட்ட பெருமான் இந்த எளியனுக்காக வந்து ஆட்கொண்டாரு அப்படின்னு நிறைய இடங்கள்ல தன்னை ரொம்ப கடைப்பட்டவன் அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்றாரு. கடையவனையனி கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே தொழுதி கண்டாய் விரல் வேங்க என்றோள் உடையவனே மண் உத்தரகோசம் மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் என்கிறான் என்னை தாங்கிக் கொள்ளே. அப்படி சிவபெருமான் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் இப்படி என்ன ஆகும் அப்படிங்கிறது திரு தெல்லன்ற சொல்றாரு. அரிக்கும் பிரம்மருக்கும் அல்லாத தேவர்களுக்கும் தெரிக்கும் வடித்தன்றி நின்ற சிவம் என்று வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு இந்த உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லையனும் கொட்டமோ என்று கூட மாணிக்கவாசகன் சொல்றாரு. சாமி இப்படிப்பட்டவன்னா அரிக்கும் பிரம்மருக்கும் அல்லாத தேவருக்கும் காண கிடைக்காத கடவுள் சிவபெருமான். மூவரும் 33 மற்ற ஒழிந்த தேவரும் காணாத சிவபெருமான். மாயேறி வையகத்தை வந்திருந்த வார்கடல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் என்று கூட மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். மாணிக்கவாசக பெருமான் ஆட்கொள்வதற்கு அங்கிருந்து நீள் கடல்கள் காட்டி வந்தான். எப்படி காட்டி வந்தாரு? நீள் கடல்கள். அந்த திருவடியை சொல்லும் போது அப்படி நீள் கடல்கள் அப்படிங்கிறார். ஏன்னா அப்பேற்பட்ட திருவடி பெருமானுடைய திருவடி. அரிக்கும் பிறவருக்கும் அல்லாத தேவர்களுக்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும். இப்ப நாம போய் சாமி வழிபாடு பண்ண முடியுமானா முடியாது. அவன் முடிவு பண்ணணும், இந்த உயிர் தம்மை வழிபாடு செய்ய வேண்டும் என்று பெருமான் முடிவு பண்ணணும். அப்பனாதான் நம்ம சாமி வழிபாடு பண்ணணும். நான் இறைவனை அடைந்து விடுவேன் அப்படிங்கிற ஆணவத்தில் இருந்தோம்னா போக முடியாது. தினசரி நான் திருக்கோயிலுக்கு சென்று விடுவேன், தினசரி போய் பணி செய்து விடுவேன் அப்படின்னோம்னா போக முடியாது. மறுநாள் போக முடியாது சொல்லுவாங்க. அப்ப பெருமான்கிட்ட எல்லாமே விட்டுணும். பெருமான் திருவருள் கூட்டி வைத்தால் நாம் திருக்கோயிலுக்கு செல்லலாம். பெருமான் திருவருள் கூட்டி வைத்தால் நாம பணி செய்யலாம். நாம நினைச்சோன்னா பணி செய்ய முடியாது. ஏதாவது சூழ்நிலையில் வந்து நம்மளை பணி செய்ய விடாம ஆக்கி. ரெண்டாவது நம்ம வினையே போதும், வேற எதுவும் வேண்டாம். நம்ம வினையே போகவிடாம தடுக்கும். திருக்கோயிலுக்கு செல்வதும் திருப்பணிகள் செய்வதெல்லாம் நாம் ஏற்கனவே முற்பிறவில சாமிக்கு செய்து வைத்திருந்த காரணத்தினால்தான் பெருமாள் இந்த பிறவில நமக்கு கூட்டி வைத்திருக்கிறார். எப்படி சொல்ற பாருங்க. முன்னை நீ புரி நல்வினை பயனிடை. ஏற்கனவே இந்த வழிபாட்டுக்கு வந்தது ஏற்கனவே முற்பிறவில நாம சிவபெருமான முன்னை நல்வினை பயனிடை வாணனை வாயார பண்ணியும்
ஆதரித்தும் ஏற்றியும் வழிபடும் அதனால் ஏற்கனவே வழிபாடு பண்ணதுனால இந்த பிறவில நமக்கு பெருமான் கூட்டி தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட சிவம் நம்மளை உருக்குறதும் நம்மளை பணி கொள்வதும் நாம் பணி செய்ய நினைச்சா கூட பெருமான் திருவருள் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? பணி செய்யலாம். உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும். எந்த தகுதியும் உள்ள இவனை போய் சிவபெருமான் ஆட்கொண்டிருக்காரு. அவ எப்படி சொல்றா பாருங்க, உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும். ஒரு தகுதி இல்லை, இவரை எப்படி சிவபெருமான் அடியாராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு உலகமெல்லாம் சிரிக்கும். திறம்பாடி தெல்லேனும் கொட்டான் எப்படி சொல்றாரு. அனிகேசர் அந்த எப்படி தன்னை எவ்வளவு இகழ்ந்து சொல்றாரு பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? என் வேலையை எடுத்து பாருங்க, எவ்வளவு அருமையா பண்ணியிருக்கேன் பாருங்க படிப்போம். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா சாமி மாணிக்கவாசகர் பெருமான் ரொம்ப கடைவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் இலங்கையின் தோல் விடையவனே மண்ணு உத்தரகோச மங்கைக்கு அரசே சடையவனே தலைந்தேன் எவ்விரான் அங்கிக்குள்ளே ஆய நான் மழையவனும் நீயே ஆதல் அறிந்து நான் யாவரினும் கடையனாய் நாயினே நாயன். நான் யாவரினும் எல்லாத்துக்கும் கீழ்பட்டு யாவரினும் கடையனாய நாயின் ஆயின் அதனால் என்னை ஆண்டு கொண்டாய் அப்படின்னு அப்படின்லாம் இருக்காரு. நாதரே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன். ஓ, நான் ஊர் முழுக்க சிவனடியா இருக்கிறதுனால எங்க பெருமானே நீ என்னை ஆட் பண்ணியா அப்படின்னு. அடுத்து என்ன சொன்னாரு? பெருமானே நல்லா தெரிஞ்சு போச்சு, உனக்கு அடியாரே கிடைச்சிருக்க மாட்டாங்க, அதனாலதான் நீ என்ன செஞ்சிருக்க இனிய ஆட்கொண்டிருக்கின்றாய். அடியார்தாம் இல்லையே மற்ற நான் பேயினேன், இதுதான் என் பெருமை என்றோ எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேன். இப்ப ஸ்கூல்ல படிக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்க எப்படினாலும் பாஸ் பண்ணிடுவான். இந்த நல்லா படிக்காதவன் வாத்தியாரை கூப்பிட்டு அடி அடின்னு வெளுத்து அவனை முழு பரிச்சையில் என்ன செஞ்சிருவாங்க? பாஸ் பண்ண வச்சிருவாங்க. அவனுக்கு தனியா ஒரு லீடர் போட்டு நீ எதுனாலும் படிச்சு போச்சு இவன்ட்ட ஒப்பி அப்படின்றான். அப்படின்னா தான் அவன் படிப்பான், இல்லைன்னா படிக்க மாட்டான். அவனுக்கு ஸ்பெஷலா கவனிக்கப்படும். அதே போல நமக்கு சில பேருக்குலாம் துன்பம் வருது, என்ன காரணம் அப்படின்னா சாமி நம்மளை ஸ்பெஷலா கவனிக்கிறான்னு அர்த்தம். ஸ்பெஷலா கவனிச்சு நம்மளை திருவடிக்கு அழைத்து செல்வதற்கு நம்ம ஸ்பெஷலா நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குது. நமக்கு தனியா லீடர் போட்டு, நமக்கு லீடர்லாம் யாரும் சொல்லுங்க பார்ப்போம், அருளாளர் தான் நமக்கு. அவங்க சொல்றபடி நாம நடக்கணும். அவங்க என்னென்ன திருமுறைகளை சொல்லி வைத்திருக்கின்றார்களோ அந்த சொன்னபடி நம்ம நடக்கும். திருமுறைகள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? பெரும்புலருக்கு ஆலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கே ஆர்வத்தை உள்ள வைத்து இப்படிலாம் பணி செய்யணுப்பான்னு சொல்லுவாங்க. நாம கேட்போமா? இங்க பாருங்க, நான் காலையில 7 மணிக்கு தான் எந்திக்கிறேன், அதுக்கப்புறம் என் சூழ்நிலையை பார்த்துதான் நான் வழிபாடு பண்ணுவேன். 3 மணிக்கு எந்திரிச்சா முனிவன்னு பேரு. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு எந்திரிச்சா 4 மணிக்கு எந்திரிச்சா ஞானின்னு பேரு, 5 மணிக்கு எந்திரிச்சா அறிஞன்னு பேரு, 6 மணிக்கு எந்திரிச்சா மனிதன் பேரு, 7 மணிக்கு எந்திரிச்சா எருமன்னு பேரு, 8 மணிக்கு எந்திரிச்சா காட்டெருமன்னு பேரு. அதுக்கு மேல சொல்லலை. 3 மணிக்கு எந்திரிச்சா முனிவன், 4 மணிக்கு எந்திரிச்சா ஞானி, 5 மணிக்கு எந்திரிச்சா அறிஞர். எல்லாம் ரொம்ப கவனமா இருக்காங்க. 6 மணிக்கு எந்திரிச்சா மனிதன். அப்ப 6 மணிக்குள்ள எந்திரிச்சிடணும். மனிதனாவது இருக்கிறதுக்கு அவன் என்ன செய்யணும்? முடிவு பண்ணணும். 7 மணிக்கு எந்திரிச்சா எருமை, 8 மணிக்கு எந்திரிச்சா காட்டு. அப்ப அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது, அந்த லிஸ்டுக்கே நம்ம போக வேண்டாம். 6 மணிக்குள்ள எந்திரிச்சு எப்படியாவது வழிபாடு பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அட்லீஸ்ட் மனிதனாவது இருக்கிறதுக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களே, இது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தெரியுது. 6 மணிக்குன்னு சொல்லி வரீங்க அப்படிங்கிறது. 6 மணிக்கு உள்ளே எந்திரிச்சிடணும். ஏன்னா 6 மணிக்கு உள்ளே எந்திரிச்சாதான் அந்த மலர்களை எல்லாம் நம்ம பறிக்க முடியும். சாமிக்கு அந்த 9 முன் மலர் பறிச்சுட்டு உண்ணாராங்க. 6 மணிக்குள்ள நீங்க பூவை பறிச்சாதான் வண்டுகள் போய் அந்த மலருடைய தேனை உண்பதற்கு முன்னாடி போய் நாம மலர்களை பறித்து நாம சாமிக்கு சாத்த வேண்டும். அப்படி இந்த பாட்டுல சாமி உருக்கும் நம்மை பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லேனம் பட்டம். பெண்கள் விளையாடுற விளையாட்டுல இது ஒரு விளையாட்டு, தெல்லேனம் பட்டம். அப்படி கொட்டை அடிச்சுக்கிட்டே விளையாடுவாங்க சின்ன பிள்ளைகள்லாம். சாமி ஒவ்வொரு இதையும் வச்சு வச்சே பாடியிருக்காரு. சிறு பிள்ளைகள் விளையாட்டை வச்சே திரு தெல்லேனம், திரு தோல் நோக்கம், திரு அம்மானை, இதெல்லாம் சிறுவர்கள் விளையாடுற விளையாட்டு. அதை வைத்து கொண்டு பெருமாளை எப்படி போட்டலாம் அப்படின்னு போட்டிருக்கு.
திருவமானையெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். செப்பார் முலை பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாள் அடைந்தார் என்று உருக்கும் தன்மையினால் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலாய் வாடுதுதான் அம்மானை. சாமி இப்படிப்பட்டவர் அப்பாலைக்கு அப்பாலை, ஒரு அப்பாலை கிடையாது, அப்பாலைக்கு அப்பாலை. ஒரு அப்பாலைங்கிறது எதுன்னா பாதாள உலகத்துக்கு தாண்டி, நீ அதையும் தாண்டி போனீங்கன்னா அதுக்கு அப்பால இருப்பார் சாமி. அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்க அம்மானாய். ஏன்னா விஷ்ணு அந்த வர உலகம் வரைக்கும் போயிட்டாரு, பாதாள உலகம் வரைக்கும் போனாரு. அதுக்கு மேலே பார்க்க முடியல சாமி திருவடி, அதுக்கு கீழே போயிடுச்சு சாமியோட திருவடி. அதை விநாயகரவனே சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய். அப்போ எல்லாருமே சொல்றாங்க அப்பாலைக்கு அப்பாலைங்கிறது, எல்லாருமே சொல்றாங்க. மாணிக்காச பெருமான் சொல்றாரு, அவை பாட்டி சொல்றாங்க, ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, திருநாவுக்கரச பெருமான் சொல்றாரு. இப்படி எல்லாருமே பதியத்துல பாடி வச்சிருக்காங்க. சாமி எல்லாவற்றையும் கடந்தும் எல்லாவற்றையும் கடந்தும் நமக்கு உள்ளும் இருக்கின்ற காரணத்தினால் அவரை நாம் கடவுள் என்று அழைக்கிறோம். கடவுள் என்கின்ற சொல் சிவபெருமான் ஒருவரே சாரும், ஒன்றே பதி, அவன் ஒருவனே முழுமுதற் பொருள் என்பதை நாம நல்ல தெளிவாக தெரியும். இப்ப மற்ற கோயிலுக்கு நம்ம போக வேண்டாம் தெரியல, மற்ற கோயிலையும் சிவபெருமானாக பார்க்கணும், அவ்வளவுதான். இப்ப நீ ஆண்டாள் போனீங்கன்னா அங்க யார் இருக்கா? அந்த ஆண்டாளுமா தான் அப்படிங்கிறீங்களா? அங்க உள்ளுக்குள்ள சிவன் செய்யும் மறந்துடக்கூடாது. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாது ஒரு பாகனாக தான் வருவார். அந்த அம்மையப்பர் தான் வந்து உங்களுக்கு அருள் செய்வார். நீங்க எதாவது நினைச்சுக்குவீங்க, ஆனா அவங்க என்ன செய்வாங்க, சிவபெருமான்ட்ட இருந்து கேட்டு அருளை வாங்கி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப மூலம் யாருன்னா சிவபெருமான். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் வேதனையும் செய்யும், இவைகளால் நான் அறிந்து அருள் செய்வான் என்று என்பது சிவஞான சித்தியார் என்று சொல்லி. இப்ப நாம உள்ள போயிருப்போம். சென்ற முறை என்ன பார்த்தோம், நம்ம ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப. பாண்டிய மன்னன் தனக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் மாணிக்கவாசகர் எப்படி இருந்த, மாணிக்கவாசக பெருமான் எப்படி இருந்தாரா, இறைவனை நோக்கி கொண்டே இருந்தார். அவரை தூக்கி சிறையில் அடைச்சாரு, சுடுற மணலை கொண்டு போய் நிப்பாட்டினாரு. ஆனா இவர் என்ன, ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப, பெருமானை மட்டுமே நினைந்து கொண்டே இருந்தார். வேற எதுவுமே அவர் செய்யலை. திருப்பி அவரை திட்டலை வைக்கல. இப்ப நம்ம ஒரு ஏதாவது சின்ன துன்பம் யாராவது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அவரை திட்டி தீர்த்து நமக்கு வினைக்கு மேல வினையை ஏற்றி அந்த மாதிரி ஆக்கிரும். வேற ஒன்றும் இல்லை, நம்மளை பத்தி யாராவது பக்கத்துல ரெண்டு பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி என்னை பத்தி நீ பேசலாம் அப்படின்ட்டு உடனே போய் என்ன செய்ய போயிடுவோம், சண்டைக்கு போவோம். யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்ட அப்படின்னு என்ன செய்வோம். அதையும் நம்ம காது சும்மா இருக்கான், பக்கத்துல யாரு என்ன பேசுறான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு, அந்த காது வேகமா ஓடுது. அப்படிலாம் இருக்குல்ல நம்மளுடைய காதல். அப்படிலாம் இல்லாம யாரும் எதுவும் பேசிட்டு போறாங்க, எல்லா பெருமான் திருவருள்னு நம்ம நினைப்பு முழுவதும் சுவாமிகிட்ட மட்டுமே இருக்கணும், வேற எதுலையுமே இருக்கும். இப்ப இந்த முறை தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் தூன்றி என்ன சொல்றாரு பாருங்க, தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும். இப்ப வாதவரடிகள் என்ன பண்ணாரு, இப்ப பாண்டிய மன்னன் தனக்கு துன்பம் கொடுத்தான் என்று இப்ப பெரும்படி எல்லாருக்கும் பட்டுச்சு. பெரும்படி எல்லாருக்கும் பட்டுச்சா? உடனே அடுத்த நிமிஷம் சாமி அசரீதி வாக்கா அந்த அறிவத்த பாண்டிய மன்னன்ட்ட சொன்னாரு, இப்ப இவ்வளவு நான் யாருக்காக செய்தோம் என்றால் வாதவூர் அடிகளுக்காக யாம் செய்தோம் அப்படின்னா. சிவபெருமான் இவ்வளவு தன்மை எப்ப முதல்ல நீ பணம் கொடுத்தாய், யார்கிட்ட? அவரிடம் நீ பணம் கொடுத்தாய். அதை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அதை அருள் வழியில் செலவிட்டேன். தமக்கு பாருங்க சொல்ற பாருங்க, மரத்தாறு கடந்த செங்கோல் வழுதினில் பொருள்கள் எல்லாம், நீ கொடுத்த பொருள்கள் எல்லாம். அறிவுத்தன பாண்டிய மன்னன் குதிரை வாங்க சொல்லி மாணிக்கவாசக பெருமான்ட்ட எண்ணில்லாத பொருள்களை கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு எங்க போனாரு, தொண்டி மாநகருக்கு போனார். போகும்போது சாமி கிட்ட என்ன பண்ணாரு, அந்த பொருள்களை எல்லாம் சாமி திருவடி கீழே கொண்டு போய் வச்சுட்டாரு. இப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு, அந்த பொருள்களை எல்லாம் 3 பகுதியை பிரிச்சு, ஒன்று தலைமை அடியாரை கூப்பிட்டு ஒரு பங்கு,
ரெண்டாவது வறியவருக்கு ஒரு பங்கு, மற்றொன்று கோயில் கட்டுவதற்கு ஒரு பங்கு. 3 பகுதியாக பிரிச்சேன் சாமி. எது நம்ம இதை வச்சு சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படிதானே சுவாமி சொல்லியிருக்கோம்ல? அந்த பொருள்களை எல்லாம் 3 பகுதியாக பிரித்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு பகுதி யாருக்குன்னு சொன்னேன்? முதல்ல திருக்கோயில் கட்டுவதற்கு ஒன்று, ரெண்டாவது ஒரு பகுதி தலைமை அடியாருக்கு ஒன்று, அடுத்தது வறியவர்களுக்கு, அதாவது தானமும் தர்மமும் ரெண்டும். இப்படி 3 பகுதியாக பிரிச்சு அரிபத்தவன பாண்டிய மன்னனுடைய பொருள்களை எல்லாம் அறத்தின், ஏன்னா அவன் சம்பாதித்ததெல்லாம் அறத்தின் வழி சம்பாதிச்சாங்க. அதனால அந்த பொருள் நியாயமாக போய் சென்றடைய வேண்டும் என்று சிவபெருமான் 3 பகுதியாக பிரிச்சு கொடுத்தேன். ஆனா கொண்டு வந்தது மாணிக்கவாசக பெருமான் தான். ஆனா பொருள் யாரோட பொருள்? அரிபத்தன பாண்டியவர்களோட பொருள். அது சொல்றேன், மரத்தாறு கடந்த செங்கோல் வலுதினின் பொருள்கள் எல்லாம் அப்படின்னு சாமி அவசரி வாக்கா சொல்றாரு. அறத்தாற்றி, அதாவது நீ உன்னுடைய பொருள்கள் எல்லாம் அறத்தினால் நீ சம்பாதித்து வைத்த அந்த பொருள் எல்லாம் ஈட்டப்பட்ட, அறத்தாற்றி ஈட்டப்பட்ட வனையவை புனிதமான திறத்தாலே நமக்கும் நம்மை சேர்ந்தவர்க்கும் சேர்ந்தவர் தமக்கும் ஆர்வம் உரத்தாவில் வாதவருடைய அடிகள் அதனாலே அப்படின்னு சொல்ற. வாதவடிகளாலதான் உனடைய பணம் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு? சிவபுண்ணியமாக மாறியது அப்படின்னு சுவாமி. இவ்வளவு நான் யாருக்காக செய்தோம் என்றால் வாதவரடிகளுக்காக நாம் செய்தோம் அப்படின்னு தான் யார்கிட்ட சொல்றாரு. அந்த தன்மையை தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும், அப்படிப்பட்ட தொன்மைய சிவபெருமான் என்ன பண்ணாரு? அந்த மன்னருக்கு போய் அறிவித்தார். இப்ப நீ பணத்தை கொடுத்த, அந்த அறத்தின் வழி நான் செலவிட்டேன். ரெண்டாவது குதிரை வரும்னு சொன்னேன், ஆவணி மூலத்தன்று வரும்னு சொன்னேன். நீ அதை கேட்காம அவரை கொண்டு போய் என்ன செஞ்ச? சிறையில் அடைத்தார். அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்? நரிகளை எல்லாம் பரியாக்கி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? அது இரவானதும் நரியானதும் மறுபடியும் கொண்டு போய் சுடுற மணல்ல கொண்டு போய் நிப்பாட்டினார். அதுக்கப்புறம் நான் அடியன் என்ன பண்ணேன்? வெள்ளத்தை வரவழைத்தேன் அப்படின்னாரு சுவாமி. வெள்ளத்தை வர வச்சு மாணிக்கவாசக பெருமானுடைய காலை குளிர்ப்பித்தார். இப்ப அடியாருக்கு ஒரு துன்பம் அப்படின்னா சிவபெருமான் உடனே என்னன்னு கேட்பாரு. ஆனா மெய்யடியாரா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உண்மையான அடியாரா இருந்தா சிவபெருமான் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா என்னன்னு கேட்பார். இப்ப நம்ம பெருமானை மட்டுமே நினைந்து கொண்டே இருந்தால் நமக்கு என்ன துன்பம் வந்தாலும் சாமி வந்துடுவார். ஒரு பணம் பொருள் இல்லை, நம்ம கையில இல்லைன்னாலும் சாமி நமக்கு யார் மூலியமாவது கொண்டு வந்து கொடுத்துருவேன். பசிக்குன்னா உடனே சுவாமி எப்படியாவது உணவு கொடுத்துருவேன். இடையில் இச்செல்வம் சிவன் தந்தது என்று நினைந்து பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு என்பதை அறிந்து நாம் வழிபாடு செய்தால் எந்த நிலையிலும் சாமி நமக்கு படியலாம். எல்லா வீருக்கும் அவர் படி அளந்துட்டே தான் இருக்காரு. இப்ப நமக்கும் படி அளக்காது. பிளாட்ஃபார்ம்ல வரும்போது படி அளக்கத்தான் செய்தாரு. யாருக்காவது விடுறாரா? சாமி எல்லாருக்கும் உணவு கண்டிப்பா உண்டு. அவன் அருள்ல எப்பயுமே குறைவே இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே அருள் தான். பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரே அருள் தான், கோடீஸ்வரர்களுக்கும் ஒரே அன்பு தான். யாருக்கும் குறைவாகவே வைக்க மாட்டாங்க சாமி. ஏன்னா அவங்க எல்லா உயிருமே ஒண்ணு. நல்லவரும் ஒண்ணுதான், கெட்டவரும் ஒண்ணுதான். நல்லவதியவர் எனாது நச்சினர் செல்லல் கட சிவமுக்தி காட்டுவ கொல்ல நவந்தவர் கொண்டு போகும் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்சல். அப்பேற்பட்ட பெருமான் சார். ஏன்னா ஒரு கருணைமா கடல். எப்பயும் பாத்தீங்கன்னா இந்த நல்லா படிக்காதவங்க எப்படி வாத்தியார் இருக்கிறாரோ அதே போல சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடியவனா இருப்பாங்க. சாமி பார்த்தா திடீர்னு அடியார மாத்திடுவாங்க. என்ன காரணம்? அவர்களை எப்படியாவது மேலேற்ற வேண்டும் என்கின்ற பேராவல், எப்படியாவது அவனை வழிபாடு பண்ண வச்சோம், எப்படியாவது திருத்திடணும். அப்படின்னா நம்ம வர்ற துன்பத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு வருகின்ற துன்பத்தை பெருமாடை திருவருளாக எடுத்துக்கொண்டு அதை சமநோக்கோடு பார்த்தால் நமக்கு வர்ற துன்பத்தை எப்படி பார்க்கணும்? இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே போல் பார்த்தா நமக்கு என்ன உண்டாகும்? இருவினை ஒப்பு வந்ததுன்னா அப்புறம் மலை பரிபாகமாகும். மலை பரிபாகம் ஆயிடுச்சுன்னா சத்தினி பாகம், அருள் வீழ்ச்சி உண்டாயிடும். அருள் வீழ்ச்சி உண்டாயிடுச்சுன்னா ஞானம் வரும். ஞானம் வந்துருச்சுன்னா மோட்சம் வரும். இதெல்லாம் வரிசையா தான் வரும். அப்படி தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தனாகி ஆண்டு கொண்டு அருளி பெருமான் மாணிக்கவாசக பெருமானுக்கு எப்படி வந்தாரு? அந்தனாக வந்தார். எப்ப கடைசி அவரு எல்லாம் பதியெல்லாம் பாடி முடிச்சு புத்தகெல்லாம் வாதத்தெல்லாம் வென்று கடைசி சிதம்பரத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல வந்திருக்கார். இப்போ நீங்க போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க, மாணிக்கவாசக பெருமான் திருவாசகம் எழுதின இடமே வேற. சிவபெருமான் தான் மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதிய இடம் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்க போய் அமர்ந்திருந்தார். அப்போ சுவாமி அந்தனர் கோலத்துல அவருக்கு முன்னாடி இருந்தார். முந்திய முதல் நடு
இறுதியும் ஆனாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் பந்தனை வீரனியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழும் அருளிய பரணே பரணே செந்தலல் ஊரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இந்த பாட்டுல என்ன சொல்றாரு? அந்தனாகிவதும் காட்டி வந்தாண்டாய் அப்படி சொல்றாரா? அப்ப சாமி அவருக்கு எப்படி வந்திருக்காரு? அந்தனாக வந்திருக்காரு. ஒரு வேதியராக வந்து, சாமி நீ ஏதோ திருவாசகம் பாடினீங்களா, நீங்க சொன்னீங்கன்னா நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு. யாரை பார்த்து? மாணிக்கத்தை பார்த்து. எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் பெருமான் திருவள்ளுன்னு அவரை கண்ணை மூட வைத்து திருவாசகத்தை பாட வைத்து சிவபெருமானே கைப்பட எழுதுனதுதான் இந்த திருவாசகம். அதை சிந்திப்பதற்கு நமக்கு பெருமான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு பாருங்க. அதுக்கு நாம சாமிக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். திருவாசகம் வாரம் வாரம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. உங்க எல்லாத்துக்குமே நன்றி நான் அதையும் சொல்லணும். திருவாசகம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. எல்லா இடத்துலையும் திருவாசகம் பேசுறாங்க, இருந்தாலும் நமக்கும் வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்துருக்காரு பாருங்க சிவபெருமான். அதுக்கு நாம நன்றி சொல்லணும். எங்க பார்த்தாலும் திருவாசகம் விட்டுறது எல்லா ஊர்லயுமே நடக்கா? எல்லா ஊர்லயும் ஏன் மற்றதெல்லாம் நடக்க மாட்டேங்குது? இப்ப தேவாரெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது? மஞ்சள் போய் மட்டும் எடுத்துட்டு போனா போதுங்க, சாப்பாடெல்லாம் சிவபெருமான் கொடுத்துருவாரு. திருவாசகம் விட்டுறது எல்லா இடத்தையும் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனையே வேண்டாம், வீட்டுல சமைக்கவே வேண்டாம், அடியார்கள் அன்னம்பாடிப்பு தான். எங்க எல்லா இடத்துலயுமே இப்ப முற்றுதல் நடக்குது. ஏன் முற்றுதல்? திருவாசகத்துக்கு மட்டும் ஏன் முற்றுதல் வச்சாங்க? ஏன் தேவாரத்துல முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, 4ஆம் திருமுறை அதெல்லாம் முற்றுதல் பண்ணலாம்ல? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது 100 பதிகம் இருக்கு, அதனால ஈஸியா பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் நிறைய இருக்கு, 1008 பாட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் யோசிப்பேன். இது 100 ஏன்னா இது திருவாசகமே பாருங்க 100 பதியத்துக்கு மேல வந்துடும். ஆமா 51 தான். திருச்சதகத்துல 100 பாட்டு இருக்கு, நீத்திருப்பத்துல 51 பாட்டு இருக்கு. எல்லாத்தையும் போட்டுங்க அந்த 100 பதியத்துக்கு மேல வந்துடும். வருதுல்ல உங்களுக்கு கரெக்டா? அதனாலதான் அங்க 100 பதியத்தை முற்றுதல் பண்றாங்க சுந்தரமிச்சர். இருந்தாலும் ஏன் திருவாசகத்தை முற்றுதல் பண்றாங்க அப்படின்னா, இன்னொன்று காரணம் என்ன அப்படின்னா, சிவபெருமானே எழுதியது. ரெண்டாவது மற்ற இது இல்லாம இப்ப தேவாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பதியத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்களுடைய வினைகள் கழியும், பாவம் பறையும் இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா திருவாசகத்துல எந்த இடத்துலயாவது இந்த பதியத்தை படிச்சா உங்களுக்கு இந்த சிறப்புன்னு சொல்லியிருக்காரா? எல்லா பதியத்தையும் நீங்க எடுத்துக்கணும், எல்லா பாட்டும் எடுத்துக்கணும். ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்பாரு மாணிக்க சொல்லுவார், அன்பு அன்பு அன்பு, வேற எதுவுமே கிடையாது. திருவாசகம் முழுக்க முழுக்க பெருமான் மேல அன்பு ஒன்றை மட்டும்தான். பெறவே வேண்டும் மெய் அன்பு. எப்படி சொல்றாரு? பேரா ஒளியா பிரிவி இல்லா மகவா நிலையா அளவி இல்லா மாலா இன்ப மாகடலே. சரி வேற கொண்டு வந்து என்ன சார் தெளிவு வேற கொண்டு மாலா இன்ப மாகடலே. அறவே பெற்றானின் அன்பர் அந்தமின்றி அகம் நகவும் புறமே கிடந்து புலை நாயின் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும். சாமி நான் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டேன் சாமி, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனாலும் எனக்கு உன் மேல எனக்கு மெய்யான அன்பை மட்டும் எனக்கு கொடுத்துரு சாமி. இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னாரு. சாமி மேல நமக்கு மெய்யான அன்பு வரும். உண்மையான அன்பு வந்துருச்சுன்னா நம்ம யாருக்கு தீங்கு செய்யணுங்கிற எண்ணமே நமக்கு வராது, யாரு மனதை புண்படுத்தணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. அந்த அளவுக்கு சாமி மேல ஒன்றணும், மெய்யான அன்பு வரணும் சாமி. மெய்யான அன்பு எப்படி வரும் அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்குனாலும் சிவபெருமானை நினைச்சு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையான அந்த அன்பு. நமக்கு ஒரே பிறவில வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். பெருமானை நினைந்து 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 ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது சுவாமி தான் முன்னாடி வந்து நிற்பார். முன்னவனே முன்னென்றால் முடியாது ஒன்று இருக்கு. அப்படி மெய்யன்பு 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 ஒவ்வொரு பாட்டிலையும் பெறவே வேண்டும் மெய் அன்பு.
எல்லா பாட்டிலையுமே பாருங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் சொல்லுவேன். நான் பெருமானே நான் நிறைய குற்றம் செஞ்சிருக்கேன். நான் நாயிற்கடையாம் நாயேனை நயந்தினியே ஆட்கொண்டார். நான் ஒன்றும் போதா நாயேன் அப்படிங்கிறது பல இடங்களை தன்னை ரொம்ப தாழ்த்துறேன். ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்று பேய்த்தோதான் ஏழை பங்கா எங்கோவே குன்றே அணைய குற்றங்கள். நான் எப்படிப்பட்டவனா குன்று போல நான் குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குன்றே அணைய குற்றங்கள், மலையளவுக்கு நான் பாவம் செஞ்சிருக்கேன். குன்றையனைய குற்றங்கள். அதை சாமி எப்படி எடுத்துக்கிறாரா, குணமாம் என்றே நீ கொண்டார். இது உயிரோட தன்மை அப்படின்னு சிவபெருமான் எடுத்துக்கிறாராம். நம்ம எவ்வளவு குற்றம் முடிஞ்சாலும் இது உயிரோட தன்மை, இது குணம்னு எடுத்துக்கிறாராம். குற்றத்தையும் சாமி எப்படி எடுத்துக்கிறாரு, குணம் என்று கொள்கின்றார். அதனாலதான் சாமி நூல் பிடிச்சு பார்த்தாலும் ஒருத்தர் தர மாட்டோம், எல்லாம் ஒரு பிறகு போகவே முடியாது. சாமி நிறைய காரணம் வைக்கிறாரு நம்ம மேல. சரி பாவம் போகட்டும், இருக்கட்டும், இந்த பிரிவில் ஏதோ இப்படி ஆயிடுச்சு, சரி அடுத்த பிரிவில் நல்லா கொஞ்சம் மேன்மை அடையட்டும் அப்படின்னு நல்ல ஒரு உயர்ந்த குடியில் பிறக்க வச்சா நாம் மறுபடியும் எங்கே தான் போகிறோம், கீழ் நோக்கி தான் போய்கிட்டோம். அப்படி போகாமல் நல்ல அடியவர்களோடு கூடி இருந்து நல்ல சத்சங்கம் இருக்குது நம்ம தேவார படத்தில், நல்ல சத்சங்கம். இதில் சேர்ந்து அடியார்களோடு இணங்கி தேவாரம்லாம் பாடி திருவாசகத்தை பாடி எப்படியாவது இது பிறந்த பிறவியில் பேடியும் செல்வன் கலையடைவார்னு பெருமானை வணங்கி எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகிறது வழியை பார்க்கணும். ஆன்ம விடுதலை பெறுவதற்கான உண்டான வாய்ப்பை நாம் தேடிக்கிட்டோம். இல்லைன்னா இதெல்லாம் சிற மாதிரி. இதை நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இது நல்ல மெய்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். வந்து சிறையில் கிடக்கும் உலகம், வந்து நமக்கு சிறை போல. இது நம்ம மெய்ன்னு நினச்சிட்டு இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே எவ்வளவு பேரின்ப பொருள்லாம் இருக்காது, பேரின்பத்தை கொடுக்கறதுக்கு சாமி தயாராக இருக்காது. அதை விடுத்துட்டு நம்ம இங்கேயே உழந்துக்கிட்டு இருக்கோம். சாக்லேட் சாப்பிட்டா என்ன ஆகும், இந்த உலகம் சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டா சுகர் வந்து கூட சாப்பிட்டோம்னா ஆஸ்பத்திரிக்கு போயிட வேண்டியது. உண்மைதான். பாகக்காய் சாப்பிட ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் சாப்பிட்டு பாருங்க, கடைசி ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்க. இந்த கசப்புலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். சோப்பு கசப்புலாம் நீங்கள் சேர்க்கும் போது சாப்பிட்றதுக்கு சிலர் பார்த்தீங்கன்னா கசப்பா பாகக்காயா சுண்டவத்தலா சுண்டைக்காயா அப்படின்னு நமக்கு ரொம்ப இதாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உடம்புக்கு எவ்வளவு நன்மை செய்யுங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். ஒரு நோய் வராது சுண்டவத்தலாம் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு நோய் வராது. என்ன சரி சாப்பிட்டு முடிச்சு சுண்டவத்துல பக்கத்தில் ஒரு டப்பாவில் போட்டு சொல்லணும். மாத்திரை சாப்பிட்ற போய் அதை சாப்பிடலாம்ல, ரெண்டு ரெண்டு எடுத்து வாயில. இப்போ நீ என்னன்னா, நீங்கள் உணவு சாப்பிடும்போது உப்பு உரப்பு புளிப்பு கார்ப்பு 4 தான் சேர்ப்பீங்க. இந்த தோப்பும் கசப்பும் சேர்க்க மாட்டீங்க. இதை நீங்கள் சேர்க்காத காரணத்தினால மாத்திரைலாம் அவங்க கெமிக்கல் மூலியமாக கொடுத்து உங்களுக்கு உள்ள அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நோய் குணமாகுது. அப்படித்தானே? மாத்திரை நீங்கள் வாயில் வச்சு பாருங்க, என்ன ஆகுது, கசப்பாக இருக்கா? இப்படி ஒழுங்காக சாப்பிட்ருந்தா நம்ம அதை சாப்பிட வேண்டியதில்லை. இது சாப்பிடாதனால மாத்திரை மூலியமாக உங்களுக்கு கசப்பும் அந்த துவப்பும் உள்ளே கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம அந்த அறுசுவை உணவு உடம்புல சேர்ந்தால் நமக்கு எந்த விதமான நோயும் வராது. அப்போ இனிமேல் எல்லாரும் சுண்டவத்தில் வச்சுருவீங்க. சிவா, நீங்கள் இப்போ தான் சொல்லியிருக்கீங்க, எல்லாம் வச்சுருக்கீங்க. சரி, பத்தலை வச்சுட்டாலும் சரி, சுண்டை காயாக வச்சு குழம்புல வச்சு சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப உடம்புக்கு நன்மை தரும். உடம்புக்கு நன்மை. அதுபோல் சாமியை போய் சென்று திருக்கோயிலில் போய் சென்று கும்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போயிட்டா நன்மை. திருக்கோயிலில் போய் வழிபாடு செஞ்சால் நன்மை. கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இங்கேருந்து அங்கே போவாங்க, பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலில் கும்பிட கட்டுவான், சரி அங்கேயாவது கும்பிடுங்கன்னு தான் சொல்கிறேன். பக்கத்தில் உள்ள ஆலயத்தையாவது எப்படியாவது என்ன செய்யணும், தினசரி போய் திருக்கோயிலில் போய் வழிபாடு பண்ணணும். திருக்கோயில் வழிபாடு ரொம்ப முக்கியம். நித்தனும் போகணும். தினசரி நம்ம சாப்பிட்றோம்ல, தினசரி சாப்பிட்ற மாதிரி தினசரி பெருமானு போய் நன்றி சொல்லணும்ல. காலைல உயிரோடு எந்திக்கும், காலைல எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உடம்பு நமக்கு கிடைச்சிருச்சு. முதல்ல நன்றி யாருக்கு சொல்லணும், சாமி போய் நன்றி சொல்லணும். அப்போ இந்த உடம்பு கொடுத்த இறைவனுக்கு போய் திருக்கோயிலில் போய் தான் நன்றி சொல்லணும். ஏங்க மனசுக்குள்ள நினைச்சா அவர் ஏற்றுக்கிற மாட்டாரா அப்படின்னு நீ அடுத்த கேள்வி கேட்பீங்க. பசுவில் எல்லா உடம்பெல்லாம் பாலாக இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய இடம் தன் மடியில் தான். உடம்பு இந்த தண்ணி எல்லாம், இந்த பூமிக்கு அடியில் தண்ணியெல்லாம் இருந்தாலும் கூட நாம் எங்கே தான் போய் குடிக்கிறோம், ஆறு ஏரி குளம் குட்டையில தான் போய் குடிக்கிறோம். அதே போல இறைவன் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருந்தாலும் அவன் அருள் கொடுக்கக்கூடிய இடம் திருக்கோயில். அதனாலதான் நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு வெளுக்குமிட்டு
புமாலை உனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைபுணர்ந்தே செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அழறானில்லே ஏ. அப்போ சாமி இப்படி பாடுறாரு, அருளா என்றென்றே அழறா அலரும் போய் சாமியை போய் நெத்தலும் போய் சாமியை போய் அந்தனாகி ஆண்டு கொண்டு அருளி. அப்படி அந்தனாக வந்து மாணிக்கவாசக பெருமான ஆண்டு கொண்டு அருள்னர். ஆளுதல் என்பது அடியாராக ஏற்றுக்கொள்வது, அருளுதல் என்பது அந்த வழிபாட்டில் நிலைநிறுத்தி வைப்பது. இது அவனுக்கு அப்படி கடைசி வரைக்கும் சாமியை நிலைநிறுத்தி வைத்தார் சிவபெருமான். எப்படி வந்து அந்தரனாகி வந்து ஆண்டு கொண்டு இந்திரஜாலம் காட்டிய இயல்பும். இந்திரஜாலம் சாமி இந்திரஜாலம் போல சாமி வந்தாரு, அவருக்கு அருள் செஞ்சாரு, மறைஞ்சிட்டாரு. இந்திரஜாலம் போல இருந்தது. இந்திரஜால தேர் பார்த்தீங்களா, டக்குனு ஒரு செகண்ட்ல வேகமா பறக்கக்கூடியது இந்திரஜால தேர் பார்த்துருக்கீங்களா? அதுலதான் இவன் வந்தான், நம்ம ராவணன் தேர்ல அப்படி வரும்போது தான் கைலாயத்தையும் பெயர்த்து அதை போகணும்னு நினைச்சான். அந்த கைலாயத்தை பெயர்க்கும் போது சாமி என்ன பண்ணாரு, லேசா ப்ரெஸ் பண்ண. இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கள் கால்கிறல் சங்கரன் ஊன்றடும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கள் நாமும் அமைச்சு அப்படிங்கிறாரா. சாமி எப்பயும் முழு பலன்னு காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மாயவே சாமி என்ன பண்ணல, முழுமையாக பயன்படுத்தல, ஒரு கூரை தான் பயன்படுத்துறாரு. அதுவே நம்மளால என்ன செய்ய முடியல. இப்படி அதிசயமா பாக்குறோம் இந்த மாயையை, இந்த உலகத்தை. முழு மாயை இறைவன் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ஓட்ட ஆன்மாக்களுக்கெல்லாம் அவ்வளவுதான். இந்த ஒரு உலகம் மட்டும் இல்லை, எண்ணில்லாத உலகங்கள் இருக்கு, எண்ணில்லாத போனங்கள் இருக்கு, எண்ணில்லாத அண்டங்கள் இருக்கு. ஒரு போனத்துல எத்தனையோ கோடி அண்டங்கள் இருக்கு. 224 போனதுல அப்ப எத்தனை கோடி அண்டங்கள் இருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. அது ஒரு குறிப்பிட்டு சொல்வது, அதுக்கு மேலேயே எண்ணில்லாத கோடி அண்டங்கள்லாம் இருக்கு. நம்மள கிரகிக்கவே முடியாத அளவுக்கு அண்டங்களும் போனங்களும் உலகங்களும் எத்தனையோ உலகங்கள் இருக்கு. அதனால தான் சொன்னாரு, எல்லா உலகமும் ஆனா அதெல்லாம் கடந்தவர் இறைவன். எல்லா உலகத்தையும் கடந்து சுவாமி இருக்கின்றார். இந்திரஜாலம் போல சுவாமி என்ன பண்ணாரு, இவரை ஆட்கொள்வதற்காக திருப்பெருந்துறைக்கு வந்தார். மாணிக்கவாசக பெருமானை எப்படி ஆட்கொண்டாரு, வழியை வந்து ஆட்கொண்டாராம் மாணிக்கவாசக பெருமானை. இந்த உயிர் பக்குவமா இருக்கு, இத குருவை தேடிக்கிட்டு இருக்கு, அப்ப நம்ம குருவா போய் உபதேசம் செய்ய வேண்டும் என்று பெருமான் கைலாய மலையில இருந்து, இவர் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தான், எங்க இருந்து மதுரையில இருந்து தொண்டிமாநகரத்துக்கு 100 கிலோமீட்டருக்கு போக முடியும். இந்த இடைப்பட்ட கேப்ல சுவாமி வந்து நடுவுல வந்து உட்காந்துட்டார். எப்படியாவது மாணிக்கவாசகர் கிட்ட தான் வரணும், எப்படியாவது வழியை போய் ஆட்கொள்ள வேண்டும் என்று போய் அப்படி உட்காந்து. அதுவும் பூத கணங்களை எல்லாம் 999 பூத கணங்களையும் கொண்டு வந்து நேரா திருப்பெருந்துறையில வரிசையா உட்கார வச்சுட்டேன். உட்கார வச்சு சிவபெருமான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. மாணிக்கவாசகர் வந்தது இவருக்கு மட்டும் அந்த ஓசை கேட்கு. ஒரு காவலரை போய் பார்த்துட்டு சொல்றாரு. அந்த காவலர் ரொம்ப புண்ணியம் செஞ்சவர். போய் சிவபெருமான் நேரில் பார்த்தாரு. ஆனா சிவபெருமான் இல்லை, குருவா உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து மாணிக்கவாசக பெருமான்ட்ட, அங்க ஒருத்தர் சிவபெருமான் மாதிரி உட்காந்துருக்காரு அப்படின்னு. ஆனா வந்தது யாரு, சிவபெருமான் தான் வந்தாரு. ஆனா சிவபெருமான் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னது உடனே இவர் போய் யாருன்னு கேட்கவும், கையில ஏதோ ஏடு வச்சிருக்கீங்களே, அந்த ஏடு என்னன்னு கேட்டாரு. அது சிவஞான போதம் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல, சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்னன்னு எனக்கு கூறிவிட்டீர்கள் என்றால் நீங்களே எனக்கு குருநாதராக ஆவீர்கள் என்று சொல்ல, உடனே சிவம் என்பது ஒப்புயர்வற்றது, உயர்வானது, நிலையானது என்று சொல்ல, ஞானம் என்பது அதை பற்றி அறிவது, போதம் என்பது அதை பற்றி தெளிவது என்று சொல்ல, உடனே மாணிக்கவாசக பெருமான் திருவடி கவில, உடனே மாணிக்கவாசக பெருமானுக்கு சாமி திருவடியை தூக்கி வைக்க, உடனே பதிகம் பாட, அவரை சுத்த சாமியாராக ஆக்க, யார மாணிக்கவாசக பெருமான மந்திரியா வந்தாரு, அவரை சுத்த சாமியாரா ஆக்குனார். சாமி நினைச்சானா மேல இருக்கிறவங்க கீழே கொண்டு வரும், கீழே இருக்கிறவங்க வேலையை கொண்டு வரும். சாமியாரையும் அரசனாக்குவாரு, அரசனையும் ஆண்டியாக்குவார். இப்படி எல்லாமே சாமி பண்ணுவார். அப்படி சாமியார் ஆக்கி உடனே எல்லாம் கூட வந்த காவலர் எல்லாம் கூப்பிட்டாங்க.
வாங்க குதிரை வாங்க வந்தா நீங்க வாட்டி இங்கே உட்காந்துட்டீங்க அப்படின்னதும் உடனே இப்ப அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஞாபகம் வருது, நம்ம குதிரை வாங்க வந்தவங்கிற ஞாபகமே அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. உடனே அவர் கொண்டு வந்த பணத்தை சுவாமி கிட்ட வைக்க, அவர் 3 பகுதியா பிரிக்க, அதுக்கப்புறம் மாணிக்கவாச பெருமானுக்கு ஒரு மாணிக்க கற்களை கொடுக்க, அதை கொண்டு போய் மன்னரிடம் கொண்டு போய் சேர்க்க, ஆவணி மூலத்தன்று குதிரை வரும் என்று சொல்ல, இதெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டதுதான். அதனால உங்களுக்கு சாட்டா சொல்றேன். இதெல்லாம் இந்திரஜாலம் போல சுவாமி வந்தாராம். யாருக்கு? மாணிக்கவாச பெருமானுக்கு எல்லாமே நொடி பொழுது நடந்தது. எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு சுவாமி வந்தாரு, திருப்பரந்தூர்ல ஆட்கொண்டாரு. அதுக்கப்புறம் இப்ப நிறைய எல்லாம் குதிரையை ஆக்கி கொண்டு வந்தாரு. யாருக்காக? எல்லாமே மாணிக்கவாச பெருமானுக்கு தான் செய்யறான்னு சொல்றாரு. இத்தனை வித்தையும் கடைசி வந்திக்கை ஆட்கொள்வது முதற்கொண்டு யாருக்காக தான் வந்தாராம்? சுவாமிக்கு, மாணிக்கவாச பெருமானுக்கு தான் வந்தாரு. அப்படி அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்க நினைச்சீங்கன்னா அத்தனை இந்திரஜாலம் போல வந்தார் எங்கள் பெருமான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல. இந்திரஜாலம் காட்டிய இயல்பும் குருவா காட்டினாரு மாணிக்காசு. அது இந்திரஜாலம் போல சகாரம் வந்தாரு, உபதேசத்தை பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரத்திலையும் என்னென்ன உபதேசம் செய்தார் என்று ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றாரு. ஓம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் முதல்ல சொல்றாரா? நமச்சிவாய வாழ்க முதல்ல நல்லா பாருங்க. முதல்ல நாமத்தை சொல்றாரு, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்க நாமத்தை சொல்றாரு. அடுத்து அது அப்படி எங்க கொண்டு போகுது? நமச்சிவாய ஓம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன்னு மந்திரத்துல கொண்டு போய் விடுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? நானே ஒரு தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்னு அடுத்த நிலைக்கு போயிடுறாரு. இப்படி அடுத்தடுத்த நிலைக்கு போறாரு. ஒவ்வொரு தீட்சையும் எடுத்து அடுத்தடுத்த நிலைக்கு போறாரு மாணிக்காசு. நானையோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமானார். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த நிலையில் போகும்போது உடையாள் வந்த நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை. இந்த என்ன மந்திரத்தை குறிக்குது? இப்ப உடையாள் வந்த நடுவிருக்கும், உடையாள் நடுவில் நீ இருத்தி, சாமி அம்பாள் இருக்காங்க, உங்க 2 பேத்துக்கு நடுவில் நான் இருக்கேன் அப்படின்னாரு. உடையாள் வந்த நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை. இப்ப என்ன சொல்றாரு? உங்க 2 பேத்துக்குள்ள நடுவில் நான் இருக்கேன் அப்படின்னா இதுக்கு என்ன மந்திரம்னா சிவாய சிவன் ஒரு மந்திரம் இருக்கு. நம சிவாய சிவாய நம சிவாய சிவ. இந்த சிவாய சிவல இந்த வா பக்கத்துல என்ன இருக்கு? யா இருக்கு. யா பக்கத்துல என்ன இருக்கு? சி இருக்கு. சியும் இங்கிட்டு வாவும் நடுவில் என்ன இருக்கு? யா என்கின்ற உயிராகிய நாம இருக்கும். அவர் மாணிக்கவாசர் எப்படி சொல்றாங்க? உடையாள் இந்த நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி, நீ இருக்கப்பா அது மாதிரி பக்கத்துல அம்பாள் இருக்காங்க, உங்க 2 பேத்துக்கு நடுவில் நான் இருக்கேன். உடையாள் நடுவில் நீ இருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியன் முன் அடியார் நடுவில் இருக்குமாறு. அப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறாரு மாணிக்கவாசர். இப்படி ஒவ்வொன்றையும் பஞ்சாட்சரத்தை ஒவ்வொரு தீட்சையா எடுத்து கடந்து போறாரு பாருங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் மாதிரி. நாமளும் தீட்சை எடுத்து படிப்படியாக நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக மாணிக்கவாச பெருமான் நமக்கு அறிவுறுத்தி. இப்போ ஒரு இடத்துல பெற்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நானையோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்னு சொல்றாரு. சிவாய நம நானா சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொல்லல. ஒரு ஆள் பெற்றிருக்காரு. யார்கிட்ட? குருவிடம் இருந்து பெற்றிருக்கின்றார். குருநாதர் சொல்ல அவர் கேட்டார். குரு சொல்லிதான் நம்ம என்ன செய்யணும்? பஞ்சாட்சரத்தை கேட்கணும். இப்ப நமச்சிவாயத்தை இதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருப்பாரு, புதுச்செல்லாம் கிடையாது, அது ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. ஆனா குருநாதர் மூலியமா கேட்கறது எவ்வளவு பெரிய சிறப்பு யோசிச்சு பாருங்க. சிவாயனமும் அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, ஒவ்வொரு அடியாரையும் பார்க்கும்போது சிவாயனமும் சொல்லியிருப்பாரு. ஆனா குருநாதர் மூலியமா கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பவர் கூட. அதுவும் குருநாதர் எப்படி சொல்றாரோ அந்த விதத்துல சொல்லணும். மெதுவா சொன்னாரா, வேகமா சொன்னாரா, நிதானமா சொன்னாரா, அந்த சொன்ன விதத்திலே நாம ஜெபம் பண்ணணும். ஜெபம் செய்யும் போது குருநாதர் உதாரணத்துக்கு ஒரு நமச்சிவாயன்னு வச்சுக்கோங்களேன், நமச்சிவாயன் மெதுவா சொன்னாங்களா, நமச்சிவாயன் வேகமா சொன்னாங்களா, இல்லை நிதானமா சொன்னாங்களா அப்படின்னு அந்த குருநாதர் வலது செவியில எப்படி சொன்னாங்களோ அதே போல சொன்ன நமச்சிவாயவோ இல்லை சிவாயனமோ இல்லை ஓம் காம் கம் சிவாயனமோ அப்படிங்கிறதோ இப்படி ஏதோ ஒன்று ஏதோ மந்திரத்தை நமக்கு காதல சொல்லியிருப்பாங்க. அந்த மந்திரத்தை நாம விடாம நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் உயிர்ந்தாலும் விழித்தாலும் இமைத்தாலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். குருநாதர் மூலியமா கேட்ட மந்திரத்தை விடாம சொல்லணும். கரண்ட் இல்லையோ? பரவாயில்ல, லைட் எரியுது. அப்ப குருவின் மூலமா கேட்பது அவ்வளவு சிறப்பு. குருவுக்காக அதுவும் நல்ல குருநாதர் அமையணும். மாணிக்கவாச பெருமானுக்கு நல்ல குருநாதர் இல்ல, சிவபெருமானே வந்துட்டார்ல. அருணைநாதருக்கு யாரு நல்ல குரு சொல்லுங்க பார்ப்போம். முருக பெருமானே குருநாதர் அது எவ்வளவு பெரிய சிறப்பு. அவருக்கு குரு பெருமானுக்கு அட்டமா சித்தி,
விராலிமலையில் அட்டமாசித்தி இருந்தாரு, ஜெவமாலை கொடுத்துருக்காரு, தீட்சை கொடுத்துருக்காரு, எல்லாமே செஞ்சிருக்காரு. யாரு? முருகப்பெருமான். ஜெவமாலை எங்க கொடுத்துருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். திரு ஆவினன்குடி. திரு ஆவினன்குடி எங்க இருக்கு? எல்லாருமே மூன்றாவது படை வீடு எது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பழனி தான் சொல்லுவாங்க. பழனி கிடையாது, கீழே இருக்கிற திரு ஆவினன்குடி மறந்துடும். ஆவினன்குடி தான் நமக்கு மூலம். பழனி அதுக்காக பழனி பத்தி நிறைய பாடியிருக்காரு. ஆனா படை வீடுல வரும்போது திரு ஆவினன்குடி தான். ஐந்தாவது படை வீடு குன்றுதோர் ஆடல். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லுவார். குன்றுதோர் ஆடல், ஒவ்வொரு குன்றும் ஐந்தாவது படை வீடு தான். ஆனா குறிப்பிட்டு சொல்வது திருத்தணிக்கை மலை. புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் நமக்கு அருளாளர்கள்லாம் சரி. அப்படி ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே, அபகார நிந்தை பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்து அருள் பெறுவேனோ, இவவான் முகன் தனக்கு இளையோனே, இமவான் மடந்தை உத்தமிபாலா, ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினன்குடி. இப்படி வச்சு ஜெபிச்சா உங்களுக்கு, இப்படி வச்சு ஜெபிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, மாலை இப்படி வச்சு ஜெபிச்சா போகம், இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். இந்த விரலை வச்சு ஜெபம் பண்ணோம்னா முக்தி. இந்த விரல் புரியுதா உங்களுக்கு? ஏதோ புரியுற மாதிரி தான் இருக்குங்களா? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? இந்த விரலை வச்சா, இந்த விரலை வச்சு ஜெபம் பண்ணா, இந்த இப்படி வச்சு பண்ணோம்னா இந்த உலகத்துக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். பெரும்பாலும் எல்லாரும் இப்படிதான் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ரெண்டாவது, மேல் நோக்கி உருட்டுனா முக்தி, கீழ் நோக்கி உருட்டுனா போகம். பெருமாளே, நான் இந்த பிறவில நான் ஒழுங்காவே வழிபாடு செய்யல, நான் ரொம்ப கீழே இருக்கேன், உலகத்துல ரொம்ப போயிட்டேன், அடுத்த பிறவில எப்படியாவது நல்ல ஒரு அடியார் திருக்கூட்டத்துல சேர்ந்து நல்ல வழிபாடு பண்ணி நல்ல உயர்ந்த புள்ளியை என்னை பிறக்க வச்சு எப்படியாவது என்னை வழிபாடு செய்ய வச்சிருன்னு கேட்கறது கீழ் நோக்கி விட்டுறது. அது நல்ல பிறவிதான். கீழ் நோக்கி விட்டுனாலும் நல்ல உயர்ந்த புள்ளியில சுவாமி பிறக்க வச்சு தன்னை நினைக்குமாறு சிவபெருமான் செய்வார். மேல் நோக்கி விட்டுனா எனக்கு இந்த உலக நாட்டம் போதும், இருக்கலாம் ஃபாலோ பண்ணிக்க, அவ்வளோ. மேல் நோக்கி விட்டுனா முக்தி. அடுத்து பிறவி இல்லாத நிலைக்கு சுவாமி கொண்டு நமக்கு செல்வார். இன்னும் நாங்கள் தீட்சையே எடுக்கல சிவா, நீ அது பண்ணி இங்கே போயிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே என்ன செஞ்சிடலாம், தீட்சைன்னு எல்லாம் பயப்படுறாங்க. பயமே கிடையாது. 10 நிமிஷம் இதுக்காக கொஞ்சம் எடுத்து ஒரு அனுஷ்டானம் 14 இடங்கள் திருநீர் பூசி மந்திரம் ஜெயிக்கணும். இது பெரிய வேலைலாம். நீ இதை நினைச்சிட்டு சில பேர் ரொம்ப நேரம் செய்யறதை பார்த்துட்டு எல்லாம் பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா சார்? அப்படிலாம் இல்லைல்ல, அதனால பயமே கிடையாது. 14 திருநீர் பூசி மந்திரம் சில கிரியை பண்ணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் செலவழிக்க. ஏற்கனவே காலையில் நீங்கள் சாமி கும்பிடுவீங்க, ஒரு 14 திருநீர் பூசி ஜெபம் பண்ண போறீங்க, அவ்வளோதான். சில பேர் தீட்சை எடுக்காமலே ஜெபம் பண்றாங்க, ஆனால் அதுவும் பலனை தரும். ஆனால் தீட்சை எடுக்காததுக்கு முன்னாடி நீங்க செய்கின்ற வழிபாடு 1 மடங்கு, தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அனந்த கோடி மடங்கு. மறந்துடக்கூடாது. எத்தனை மடங்கு? அனந்த கோடி மடங்கு ஒவ்வொன்றும் பலன். அதனாலதான் எல்லாரும் தீட்சை எடுத்து ஒருவர் பெற்று நாம் திருவருளை அடைய வேண்டும் என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. அதனாலதான் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்க. நல்ல குரு அமையணும், அதுதான் ரொம்ப முக்கியம். குருட்டினை நீக்கும். சரி, நமக்கு வந்த குருநாதர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, குருடும் குருட்டாட்டம் மாதிரி குழி விழுந்த மாதிரி. நல்ல குருநாதர் அமையலன்னு வச்சுக்கோங்களேன், அவரே குருடு, நமக்கு எப்படி அவர் பாதுகாப்பார் சொல்லி 2 பேரும் சேர்ந்து குழிக்குள்ளதான் அவ்வளோ, குருவும் சீடரும். அதனால நல்ல குரு யாரு சொல்றது அடியும் சொல்லல, சொன்னது திருமூலதேவன் என்ன சொல்றாரு திருமந்திரத்துக்கு. அதனால நல்ல குருட்டினைக்கும் நல்ல குருவினை கொள்க. நல்ல குருவினை கொள்கன்னு, குருடும் குருட்டாட்டம் ஆடி குடி விழுந்தவாரேன்னு போயிடாம நல்ல குருவினை கொள்க. நல்ல மடங்கள்லாம் நிறைய இருக்கு. கைலாய பரம்பரை உள்ள மடங்கள் நிறைய இருக்கு. திருவாவூடுதுறை, தருமபுரம் போன்ற மடங்கள், கூனம்பட்டி ஆதீனம், இப்படி நிறைய இருக்கு. நம்ம தீட்சை வாங்கி என்ன செய்யணும், முறைப்படி அதை நாம ஓரளவுக்காவது கடைபிடித்தா கண்டிப்பா இந்த பிரிவுல இருந்து என்ன செஞ்சிடலாம், நீங்க போயிடலாம். அது மாதிரி இந்த இகத்துல எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். தீட்சை எடுத்துட்டோம்னா இந்த பிரிவுல நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா செல்வங்களும் நமக்கு வந்து சேரும். அடுத்து அவ்வுலக வாழ்வும் நமக்கு கிடைக்கும். இவ்வுலக வாழ்வும் அவ்வுலக வாழ்வும். இகபர சௌபாக்கியம் அருள்வாயே சொல்லும்போது சிவாசுவா அப்படி கீரையை பார்க்காங்க. எப்படி நம்ம தீட்சை எடுப்போமா வேண்டாமான்னு யோசிக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா சிவா? எடுத்துடலாமா சிவா? நம்ம சிவாட்ட சொல்லிடுவோம், நம்ம வீட்டில் அவனு சொல்லிடுவோம், எப்படியாவது அம்மாவை எடுக்க வைங்கன்னு சொல்லுவோம்.
எல்லாருமே அடுத்த வட்டம் எடுத்துடலாம் மாசா. நீங்க வள்ளிய மாசா அதெல்லாம் போகலாம். யாரும் சொன்னா? எல்லாம் அதுக்குதான் பயப்படுறாங்க. உங்களுக்கு சடங்கு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, சடங்கு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, இறப்பு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாமே போகலாம், சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். அங்கெல்லாம் போகலாம், அதெல்லாம் யாரு சொன்னா? அதெல்லாம் போகலாம், போகலாம். அங்க போய் சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். போயிட்டு வந்து குளிச்சுட்டு நம்ம வீட்டுல சாப்பிடணும், அவ்வளவுதான். இதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் எடுக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் சிலவர் என்ன சொல்றாங்க, இந்த தீட்சையை இறக்கணும் வேற சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. நீ இறக்கணும்னா ஒண்ணு வேண்டாம், எல்லாம் பெருமான் திருவள்ளுவர் விட்டு நீ வாட்டு தீட்சை எடுத்து முறையை கடைபிடிக்க ஆரம்பிச்சு. இறக்குறத பத்தில நீங்க நினைக்க, முதல் ஏத்துறதுக்கு முடிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் இறக்குறது. எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது இறக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னு ஆளாளுக்கு போன சொல்லும்போது நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, நாங்க தீட்சை வந்து ஏன் எடுக்கலன்னா இறக்கணும்னு சொல்றாங்க, அதனால நாங்க எடுக்கல அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அந்த முடியல. அதான் நீங்க யாரும் நீங்க பயப்படாம சரிதானா? ஏன்னா சுவாமி தான் எழுதி வச்சிருக்காரு, ஒருவர் பெற வேண்டும் என்று பெருமானே எழுதி வச்சு. அதனால எப்படியாவது நாம அதுக்குண்டான முயற்சிகளை நாமளே எடுக்கணும். சரி, அடுத்த மதுரை பெரு நன்மாநகர் இருந்து, அங்க சுவாமி எப்படி மதுரையில வந்து அது நன்மாநகர் அப்படின்னாரு. மதுரை எப்படிப்பட்ட நகர்? ஏன்னா சோமசுந்தர பாண்டியனாக வந்து, அது சவுந்தர பாண்டியனாக இருந்து சுவாமி அரசாட்சி புரிஞ்சிருக்காரு. அப்பேற்பட்ட இடம் மதுரை நன்மாநகர். சாமி வந்து அரசாட்சி புரிஞ்சிருக்காரு, மீனாட்சி அம்பாள் வந்து அரசாட்சி புரிஞ்சிருக்காங்க, உக்கிரபாண்டியனாக முருகப்பெருமான் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. இப்படி எல்லாரும் வந்து ஆட்சி பண்ண இடம் மதுரை நன்மாநகர். அப்பேற்பட்ட 2வது சங்க காலம் தொடங்கி இப்ப வரைக்கும் மதுரைக்கு பெரிய சிறப்பு. முதல் சங்க காலம், இடைச்சங்க காலம், கடைச்சங்க காலம் எல்லாமே எங்கதான் இருக்கு? மதுரை தான் இருக்கு. முத்தமிழ் சங்கம் தோன்றிய இடம் மதுரை, மறந்துடக்கூடாது. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல் சங்கத்துக்கு தலைவர் யாரு? சிவபெருமான். அதுல எத்தனை புலவர்கள் இருந்தாங்க தெரியுமா? முதல் சங்கத்துல எத்தனை புலவர்கள் இருந்தாங்க? இன்னொரு 4 பக்கத்துல போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொரு 4 போட்டுக்கோங்க. அது பக்கத்துல ஒரு 9 போட்டுக்கோங்க. 9 புலவர்கள் முதல் சங்க காலத்துல இருந்தாங்க. இடைச்சங்க காலத்துல எத்தனை புலவர் இருக்காங்க சொல்லுங்க. ஒரு நாளை கழிச்சிருங்க, ஒரு நாளை எடுத்துருங்க. எவ்வளவு ஆச்சு? இடைச்சங்க காலத்துல 449 புலவர் இருந்தாங்க. இப்ப அதுல ஒரு நாள் எடுத்துருங்க. கடைச்சங்க காலத்துல 49 புலவர் தான் இருந்தாங்க. அவங்கதான் பொய்யடிமை இல்லாத புலவருக்கும் வடின்னு சொல்றாரா? இடைச்சங்கத்துல 449 புலவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது புலவர்கள் நிறைய இல்லாம போயிடுச்சு, அப்படி குறைய ஆரம்பிச்சிருச்சு. கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 49 புலவர் தான் இருந்தாங்க. இது அகத்திய மாமுனிவர் ஆட்சி செய்யும் போது. முதல் சங்க காலத்துல சுவாமி, இடைச்சங்க காலத்துல முருகப்பெருமான், கடைச்சங்க காலத்துல அகத்திய மாமுனிவர். இப்படி இருந்து தமிழை வளர்த்தாங்க, முத்தமிழ் சங்கத்தை வளர்த்தாங்க. அப்பேற்பட்ட சிறப்புடையது மதுரை நன்மாநகர் அப்படின்னாரு. சங்க காலம் தொடங்கி இப்ப வரைக்கும் தமிழுக்கு எது சிறப்பு அப்படின்னா மதுரை தான். மதுரை என்பது பாண்டிய நாடே பழம்பதி நாடுல, பழம்பதி நாடு பாண்டிய நாடு. தூக்கி மதுரை பெரு நன்மாநகர் இருந்து, நல்ல மாநகர். எத்தனையோ மாநகர் இருந்தாலும் மாணிக்காத பெருமானுடைய திருவாக்குல இருந்து வந்திருப்பாருங்க மதுரை நன்மாநகர் அப்படின்னு. அப்ப அவ்வளவு சிறப்புடையது மதுரை என்பது. மதுரைக்கு எவ்வளவோ சிறப்புகள். மதுரைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? இப்ப நல்லது, 23ஆம் தேதி கும்பாபிஷேகம் வரப்போகுது. மதுரையில மீனாட்சி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வரப்போகுது. 23ஆம் தேதி 500 பேர் அழைச்சிருக்காங்க. 500 பேர் வந்து உழவார பணி செய்யறதுக்கு. வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. மதியம் 2 மணி வரைக்கும் நடக்குமா. காலையில 6 மணில இருந்து ஆரம்பிச்சு மதியம் 2 மணி வரைக்கும் நடக்குது. யார் யார் வாய்ப்பு உள்ளவங்க போய் நம்மளால இயன்ற பணிகளை செஞ்சுட்டு, அங்க எந்த நேரமும் அன்னம்பாளிப்பு நடந்துகிட்டே இருக்கும், வேலை செஞ்சுட்டு அன்னம்பாளிச்சுட்டு நம்ம வந்துடலாம். சாமி தரிசனம் செய்துட்டு வந்துடலாம். ஏன்னா அடுத்து இனி எத்தனை வருஷம் கழிச்சு பாருங்க, 12 வருஷம் கழிச்சுதான். இப்பயே பார்த்தீங்கன்னா 12 வருஷம் தாண்டிடுச்சு. அதனால வாய்ப்பு உள்ளவங்க போய் அந்த மதுரை மாநகருக்கு போய், அதையும் சொக்கநாத பெருமான் அழைத்திருக்கின்றார் என்று நினைந்து
போய் நம்மளால இயன்ற திருத்தொண்டுகளை செய்துவிட்டு வருவதற்கான முயற்சிகளை நாம எடுப்போம். சரிதானே? எல்லாம் பேரமா 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த மாசம் நீ தேர்தல் 4 ஆச்சா? 4 23ஆம் தேதி. ஆமா, ஆகஸ்ட் 23. ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை இல்ல, மதுரை தானே பக்கத்துல. எல்லாருமே சொன்னா எல்லாம் கோயிலுக்கு வந்துருவாங்க. நம்ம வந்து பஸ் எல்லாம் பிடிக்கல. மதுரை எல்லாருமே அவங்க சூழ்நிலை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேருக்கு சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலவர் 10 மணிக்கு மேல கிளம்பி வருவாங்க, ஒருத்தவங்க 6 மணிக்கு கிளம்பி வருவாங்க. அவங்க சூழ்நிலை பார்த்து வந்துடுவாங்க. சரி பாப்போம், திருவள்ளூர் கூட்டிக்கிட்டோம் சார். அப்படி பஸ் பிடிச்சா அப்படின்னு சொல்றேன். எல்லாரும் போயிட்டு மதியம் வேலை முடிச்சுட்டு மதியத்துக்கு மேல ஒரு 2 கோயில் பார்த்துட்டு வரலாம். சரிதானே சார்? ஏன் சார் இப்ப அப்படி செஞ்சிடலாமா? இப்ப பஸ் பிடிச்சோம்னா 2 மணி நேரம் முடிச்சுட்டு மதியத்துக்கு மேல 2 கோயில் பார்த்துட்டு வரலாம். பஸ் பிடிச்சா நான் எதுனா உங்களுக்கு சொல்றேன். சரிதானே சார்? சரி, திருவள்ளூர் கூட்டிக்கிட்டு அப்படிப்பட்ட மதுரை பெரு நன் மாநகர் இருந்து அங்க இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும். குதிரை சேவனாக சிவபெருமான் யாருக்காக வந்தாரு? குதிரை சேவனாக மாணிக்கவாசல் பெருமானுக்காக வந்தார். அதுதான் ரொம்ப ஆச்சு. மாணிக்கவாசல் பெருமானை ஆட்கொள்வதற்கு வழியை வந்து திருப்பரந்தில்லைன்னாரு. 2வது நரியெல்லாம் பரியாக்கி கொண்டு வந்து யாருக்காக? மாணிக்கவாசல் பெருமானுக்காக ஆவணி மூலத்தன்று நரிய முழுவதையும் அதுலேயும் முதல் நாளே கைலாயத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டாரான். இப்போ 227 எல்லாம் ரெடியா இருங்க, எல்லாம் நம்ம மதுரைக்கு போகணும் அப்படின்னு பூதகணங்களை எல்லாம் சொல்லி அத்தனை பேரையும் பூதகணங்கள் எல்லாம் கொண்டு வந்து நரியல் எல்லாம் பரியாக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குதிரையை கொடுத்து கடைசி சிவபெருமானும் ஒரு குதிரையை வச்சுக்கிட்டு எங்க வர்றாரு? மதுரைக்கு வர்றாரு. குதிரை சேவகனாக வந்தார். நீ திருப்புறத்திற்கு போனீங்கன்னா முன்னாடி சுவாமி இருப்பாரு. நான் அடியும் முதல்ல போகும்போது இது யாரும் அரிமத்தன பாண்டியம் வந்தனே நினைச்சேன். கடைசி பார்த்தா அது சிவபெருமான். அவ்வளவு முட்டாள் பண்ண போனோம் பாத்தீங்களா? அதுவும் அந்த மீசையெல்லாம் வச்சு சூப்பரா நல்லா இருக்கும். மீசையெல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமா வச்சிருப்பாங்க. சாமி எப்ப அதான் எண்ணில்லாத கோலத்தை சாமி காட்டு. கணக்கில்லாத திருக்கோலம், எண்ணில்லாத கோலத்துல இதுவும் ஒரு கோலம். திடீர்னு மீசை வச்சிருப்பாரு, திடீர்னு மீசை இல்லாம இருப்பாரு. ஆனா சைவத்தில் உள்ளவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது? மீசைய வைக்கக்கூடாது, மீசை வைக்கக்கூடாது. அது மாதிரி நகம் இருக்கக்கூடாது. நகம் வந்து வளர்த்தோம்னா பக்கத்துல ஒருத்தர் தொடும்போது நகம் குத்தும். புரியுது அவங்களுக்கு? இது வந்து நம்ம திருஆனைக்க புராணத்துல வருது. நகமும் மீசையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனைக்க புராணத்துல அப்படி மீசை இருந்தா தாடியும் சேர்ந்துருக்கும். அந்த இப்ப தருமபுரம் மடத்துல இருக்காங்க பார்த்தீங்களா, ஜடாமுடி வச்சு மீசை தாடியோட வச்சிருப்பாங்க. மீசை இருந்தா தாடி இருக்கணும், இல்லையா எல்லாத்தையும் எடுத்துடணும். 2வது கண்டிப்பா என்ன இருக்கக்கூடாது? நகம் இருக்கவே கூடாது. நகம் வந்து மற்றவர்களுக்கு துன்பத்தை தரும், உடனே வினை ஏற ஆரம்பிச்சிடும். அதனால நகத்தை சுத்தமா தினசரி என்ன செஞ்சிடணும்? வெட்டி வளர வளர வெட்டிக்கிட்டே இருக்கணும். வெட்டிக்கிட்டே இருந்தா நமக்கு வினை ஏறாது. வினையை வெட்டிக்கிட்டே இருக்கலாம். இல்லை வச்சுக்கோங்க, வினை ஏறிக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்க இப்படி தொடும்போது என்ன ஆயிரும்? அது போய் குத்த ஆரம்பிச்சோம். அதுலயும் இப்போ காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை நினைச்சாலே ரொம்ப இதா இருக்கு. நீளமா வளர்த்துக்கிட்டு குத்திருச்சுன்னா அப்படின்னு ஒரு காலேஜ்ல இது கம்ப்ளைண்ட் ஆகி போயிடுச்சு. குத்தி ரத்தம் வந்துச்சு ஒரு பிள்ளைக்கு பக்கத்துல. என்ன காரணம் பார்த்தா இந்த நகத்தை வச்சு குத்திருக்காங்க. தெரியாம பட்டுச்சு, சாரி அப்படின்னா எப்படி? அது சாரின்னு சொன்னா சரியா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. வேதனை வினை ஏற ஆரம்பிச்சிடும். அதனால நகத்தையும் வெட்டிடுங்க. சரிதானே சார்? குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் யாருக்காக? இது ஒரு கொள்கையாவே வச்சுக்கிட்டு வந்தாரு. மாணிக்கவாச பெருமான் ஆட்கொள்வதற்கு குதிரை சேவனாக மதுரை பெரு நன்மாநகர் இருந்து குதிரை சேவனாகிய கொள்கையும் ஆங்கது தண்ணில் அடியவர்க்காக. அடியவர்க்காக போட்டிருக்கா, அடியவர்க்காக போட்டிருக்கா. அந்த பாட்டுல பாத்தீங்களா? ஆங்கது தண்ணில் அடியவர்க்காக. அடியவர்னா அடியவளுக்காக. யாருக்கு? வந்தி கிழவிக்காக சிவபெருமான் என்ன வந்தாரு? அந்த கரையை அடைப்பதற்கு சாமி. அதுவும் வந்தி கிழவி ரொம்ப மூதாட்டி. 1000 பிறை கண்டவர்கள். எத்தனை பிறை கண்டவங்க? 1000 பிறை. 1000 பிறை கண்டவனுக்கு வயசு எத்தனை வயசுனா 83 வயசும் 80 நாளும் இருக்கணும். 83 வயசு பிறந்து 80 நாள் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு 1000 பிறை கண்டவர்கள் பேரு. இப்ப யாருக்கு 83? யாருக்காவது சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு 83?
83. 83. சரி. அவங்களும் 1000 பிறை கண்டவர். இருந்தாலும் அவங்க 1000 பிறை கண்டாலும் எந்த நேரம் சொக்கநாத பெருமான் நினைந்து கொண்டே இருப்பார், மறந்துடக்கூடாது. ரெண்டாவது, ஒவ்வொரு நேரத்திலையும் உணவு சாப்பிடும்போது அவங்க பிட்டு தான் சாப்பிடுவாங்க, வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாது. பிட்டை சாப்பிடும் போதெல்லாம் பெருமானுக்கு நைவேத்தியமா உணவு ஊட்டிட்டு தான் அவங்க என்ன செய்வாங்களாம், அருந்துவாங்க. இந்த நேரத்தில் அதுவும் இன்னொன்று நினைப்பாங்க, இப்போ சொக்கநாத பெருமானுக்கு இப்போ பள்ளி எழுச்சி நடக்கும், சாமிக்கு நேரம் நைவேத்தியம் ஆகிக்கிட்டு இருக்கும், நேரம் பூஜை நடந்துகிட்டு இருக்கும், நேரம் அபிஷேகம் ஆகிட்டு இருக்கும், இத்தனையும் நினைப்பாங்க இந்த வந்தியத்தில். இப்போ எவ்வளவு பக்குவமா இருப்பாங்க பாருங்க. இப்படி இருந்தால் சிவபெருமான் வருவாரா வரமாட்டாரா? கட்டாயம் வருவார். அவர் நினைச்ச மாத்திரத்துல. இப்ப என்ன நடக்கு, இப்ப வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு, வீட்டுக்கு ஒரு ஆள் கரை அடைக்கணும்னு உத்தரவாயிருச்சு மன்னர்கிட்ட இருந்து. இப்ப எல்லாரும் கரை அடைக்க வந்துட்டாங்க. இப்படி ஒரு சோதனையா, பெருமானே என்னால நடக்க முடியல, ஒண்ணு செய்ய முடியல, இந்த மூதாட்டிக்கு கூழ் வைத்து எப்படி சொல்றான், கூலி கொடுத்து என் வேலை கொள்வார் உண்டோ அப்படின்னு சிவபெருமான் வெளியில அப்படி கூவிக்கிட்டு இருந்தாராம். அவன் வீட்டுக்கு முன்னாடி எப்படி சொல்றாங்க, கூலி கொடுத்து என் வேலை கொள்வார் உண்டோ அப்படின்னு சாமி வெளியே நினைக்கவும், சொக்கநாதா நான் நினைச்ச மாதிரி ஒரு ஆளை அனுப்பிட்டியே அப்படின்னு இந்த அம்மா வெளியில வந்தாங்க. உடனே எப்பா உள்ள வாப்பா அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. யார? சிவபெருமான. ஏம்மா நான் உள்ளுக்குள்ளதாமா இருக்கேன் அப்படின்ட்டு சிவபெருமான் உள்ள வந்தேன். எப்படி? யாருக்குள்ள? எல்லா உயிருக்குள்ள யாரு இருக்கா? சாமி. உள்ளுக்குள்ளதாமா இருக்கேன், இந்த வந்துட்டேன் அப்படின்னு உள்ள எனக்கு கூலியை என்னம்மா கொடுப்ப அப்படின்னு சொல்லி சாமி கேட்க, உடனே இந்த ஏழைகிட்ட என்னப்பா இருக்கு, இந்த புட்டு தான் இருக்கு. அப்படியா, சரி எனக்கு உடஞ்ச புட்டை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி சுவாமி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ன பண்ணிட்டாரு, நல்லா உறங்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ கவலைப்படாதம்மா, உன் கதை நான் அழைச்சிடுறேன் அப்படின்ட்டு அது என்ன செய்வாரான், திடீர்னு மண்ணை கொண்டு போய் போடுவாரான், அதை உழைச்சி விட்டுட்டு மறுபடியும் வந்துடுவாரான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரான், கொஞ்ச நேரம் அப்படி தூவி விடுவாரான், அப்புறம் வந்துடுவாரான், அப்புறம் கொஞ்ச நேரம் உறங்குவாரான். இப்படி கடைசி வரைக்கும் கரையை அடைக்காமே இருந்தாராம். உடனே அதுக்கப்புறம் எல்லாம் கூப்பிட்டு பார்த்துருக்காங்க, அவர் எதிக்கவே இல்லை. உடனே அரசர் வந்துட்டாரு, அவரும் பார்த்தாரு, பிரம்பு வச்சு அடின்ட்டாரு. அடிச்சது எல்லா உயிருக்கும் சொல்லணும் அடி வழியை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நாம அந்த நேரத்துல ஏதோ ஒரு பிறவி நாம எடுத்திருப்போம், அந்த நேரத்துல நாமளும் ஏதோ ஒரு பிறவில நமக்கும் அந்த வழி என்ன செஞ்சிருக்கோம். எந்த பிறவியா இருந்தாலும், ஏன்னா எல்லா உயிருக்குள்ளேயும் சாமி இருக்கிறதுனால அவருக்கு அடிக்கும்போது எல்லா உயிருக்கும் வலிக்கும். ஏன்னா அவர் உயிருக்கு உயிரா இருக்காருல்ல சாமி, ஒன்றா இருக்காரு, உடனா இருக்காரு, வேறா இருக்காரு. அப்ப உயிருக்கு உயிரா இருக்கிறதுனால அவருக்கு அடிக்கும்போது எல்லா வழியும் அரசருக்கு முதற்கொண்டு வழி இருக்கு. அதை பார்த்து அதிசயப்படுறாரு. உடனே அடுத்த நிமிஷமே இது எப்படி நடந்தது, இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சாமி என்ன பண்ணாரு, அடுத்த நிமிஷமே அடிபட்ட அடுத்த நிமிஷமே மண்ணை எடுத்து ஒரு தட்டு மணல் எடுத்தாராம். அப்படி ஒரு தூவிட்டு டக்குன்னு சாமி மாறிட்டாரு. அந்த இது அப்படி கரை கூலி கொடுத்து கூலிக்கு வாங்கினதுனால, பிட்டுக்கு சாப்பிட்டதுனால அந்த கூலிக்கு வேலை செய்யணும்ல, டக்குன்னு மண்ணோட தூவி டக்குன்னு நிரப்பி விட்டுட்டு சாமி மறைஞ்சாரு. முதலே கூலி வாங்கின ஒரே ஆளு சிவபெருமான் தான். வேலை செய்யறதுக்கு முன்னாடியே கூலி இதுல என்ன தெரியுதுன்னா, யார் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு கூலி கட்டாயமா கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு நல்லது. ஒவ்வொரு வேலையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செஞ்சதுக்கு கூலி கொடுக்கவே மாட்டாங்க. கொடுப்போம்ப்பா இப்ப என்ன, நாளைக்கு கொடுப்போம் இப்ப என்ன அப்படின்னு சொல்லி எப்படி தட்டி கழிக்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி தட்டி கழித்தால் அந்த வினையை நீக்குவதற்கு ஒரு பிறவி இருக்கும். இது அவங்களுக்கு கூலி கொடுக்காமல் இருந்தால், யாருக்கும் பாக்கி வச்சிருந்தா, ஒரு ரூபானாலும் யார்ட்டையும் பாக்கி வச்சிருந்தாலும் அதை தீக்கிறதுக்கு ஒரு பிறவி கட்டாயம். சில பேர் பார்த்தீங்கன்னா பஸ்ல டிக்கெட்டு, நான் பஸ்ல டிக்கெட்டே எடுக்கலையே அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பஸ்ல டிக்கெட்டே எடுக்கலையே அப்படின்னு அடுத்த பிறகு எடுத்து ஆகணும். டிக்கெட்டை எடுக்கலையாம்ல, அதாவது இது சந்தோஷமா வேற. இது அதாவது கண்டக்டர் பின்னாடி வருவாரு, நான் முன்னாடி கூடி ஏறிக்குவேன். அடுத்த ஸ்டாப் வரும்போது கண்டக்டர் முன்னாடி வந்துருவாரு, நான் பின்னாடி கூடி இறங்கி ஏறிடுவேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது, ஏமாத்தவே. இந்த அளவுக்கு நேர்மையா இருக்க பார்க்கணும். இதான சார்? ஏன்னா நேர்மையா இருந்தோம்னா யாருக்கும் இந்த உலகத்துல யாருக்கும் பாக்கியே வைக்காம நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ரூபா பாக்கி வச்சாதான் அந்த வினையை நீக்குவதற்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோமே, இப்போ நம்ம கிட்ட யாராவது ஏதாவது கேட்காங்க அப்படின்னா, நாம் அவங்களுக்கு கண்ணம் பட்டி இருக்கின்றோம் என்று நாம் நினைக்கணும். அவர்களுக்கு இப்போ ஒரு தான தர்மம் செய்றீங்க அப்படின்னா, ஒருத்தர் உங்ககிட்ட கேட்காங்கன்னா நம்ம அவங்களுக்கு கடன்பட்டிருக்கோம், அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கொடுக்கணும்.
அப்படி யாரு இருந்தாலும் இல்லைன்னு சொல்லாம முடிந்த அளவுக்கு நம்மளால் இயன்றதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். புரிஞ்சுச்சா? ஆங்கது தன்னில் அடியவற்காக, இந்த வந்தி கிழவிக்காக சிவபெருமான் என்ன பண்ணாரு, வந்து கூலிக்கு வேலை செய்வதாக சிவபெருமான் வந்து அந்த வேலையை திறம்பட செய்தார். அது எப்படி செஞ்சாரு? பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும். அது எப்படி பாங்கா நேர்பட, பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனை. அதை எப்படி செஞ்சாரு? நேர்பட செஞ்சாராம். எப்படி அதை சொல்ற பாருங்க. அருந்தவம் புரியா முன்னம் 64 பெருந்தவ கண் எமக்கும் ஞானம் புகன்று உருக்காட்டி எழுந்த திருந்து உபதேச நோக்கால் செய்து. இப்ப இது தெரியாது. இப்ப அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்ப பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் அப்படின்னா சிவபெருமான் வந்து இப்ப கூலிக்கு என்ன பண்ணிட்டாரு, முதல்ல பிட்டு சாப்பிட்டாரு. இப்ப அதை நேர்பட செய்யணும். அதனால பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே, சட்டனேனே நேர்பட வந்திலாத சலக்கனேன் உன்னை சார்ந்திலேன், சிட்டனே சிவலோகனே சிறு ஞாயிறும் கடையாயவன் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே அப்படிங்கிறார். அப்ப பிட்டு நேர்பட வந்து அந்த இது அந்த பிட்டை சாப்பிட்டதுனால அதை நேர்பட அந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த அடியவற்காக, எந்த அடியவற்காக, இந்த வந்தி கிழவிக்காக சாமி என்ன பண்ணாரு, அந்த மண்ணை தூவி அந்த வேலையை சரிபட செய்தார், நேர்பட செய்தார். அத பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும். இதெல்லாம் எப்படி பெருமான் இது எனக்காக வல்லவா இதெல்லாம் செய்தாரு, இத்தனையும் எதுக்காக அப்படின்னு சொல்லி சுவாமி கடைசி அரிமந்தர பாண்டிய மன்னனுக்கு இத்தனையும் நான் வாதவரடிகளுக்காகவே செய்தேன் அப்படின்னு சொல்ல, வாதவரடிகள்கிட்ட போய் இந்த விஷயத்த அரிமந்தர பாண்டியன் மன்னன் போய் சொல்ல, உடனே மாணிக்கவாசக பெருமான் நேரம் அந்த இடத்துக்கு வர்றாரு. மண் சுமந்த இடத்து சாமி வந்து பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி போட்டாருங்கிற அந்த செய்தியை கேட்டு வேகம் ஓடிறாரு. இந்த அம்மா அப்படி சிவலோகம் மேல போய்கிட்டு இருக்காங்க. யாரு? வந்திக்க. அதுவும் சாமி ஆச்சரியவாக்க சொன்னாராம், இவ்வளவும் மாணிக்கவாசகருக்காக செய்தேன் என்று. உடனே மன்னருக்கு மட்டும் ஆச்சரியவாக்க சொன்னார் அரிமந்தன பாண்டிய மன்னன். ஏன்னா அவனும் தவம் செய்தவன். மாணிக்கவாசக பெருமான் அரிமந்தன பாண்டியன் மன்னனையும் விடல. ஏன்னா அவருடைய பணம் வந்து சிவபுண்ணியமாக ஆகிய காரணத்தினால் மாணிக்கவாசக பெருமான் ஆட்கொண்டாரு, அரிமந்தன பாண்டிய மன்னன் ஆட்கொண்டாரு, வந்திக்கிழமையும் ஆட்கொண்டாரு. எப்பயுமே சிவபெருமான் வந்தாருன்னா ஒரே நேரத்துல ஒரு கையில ஒரு மங்களா கிடையாது, 3 4 தான். அதே மாதிரி தருமி புலவருக்காக வரும்போது தருமி ஆட்கொண்டாரு, அதுக்கப்புறம் யாரும் ஆட்கொண்டாரு, நக்கீரதேவராயர் ஆட்கொண்டாரு, அதுக்கப்புறம் அந்த பாண்டிய மன்னன் இருக்காரு பாருங்க அவரையும் ஆட்கொண்டாரு. அட்டண்டயத்தில் 3 பேரையும் ஆட்கொண்டாரு சுவாமி. ஒரே கல்லில் 3 வாங்க எப்படி இப்படிதான் வருவார் சாமி. அட்டண்டயத்தில் எல்லாத்தையும் ஆட்கொள்வதற்காக பெருமான் ஒரே நேரத்தில் ஒரு ஆளெல்லாம் வர மாட்டார். அட்டண்டயத்துல யார ஆட்கொள்ளணுமோ அத்தனை ஒரு சேர முடிச்சுட்டு போயிருவார் சாமி. இதெல்லாம் பெருமானுடைய கருணை, சிவபெருமானுடைய பெரும் கருணை. பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் உத்தரகோச மங்கையில் இருந்து. உத்தரகோச மங்கைனா உத்தரம் என்பது மறுமொழியின் பேரு, கோஷம் என்றால் புத்தகம் பேரு, மங்கை என்றால் உமை அம்பாள். அதாவது சாமி கைலாய மலையில அம்பாளுக்கு உபதேசம் செஞ்சார், எதை ஆகமங்களை உபதேசம் செஞ்சார். அதுக்கப்புறம் சிவகணங்கள் எல்லாம் ஆகமத்துக்கு ஆகமங்களை எழுதி அவங்களும் எழுதுனாங்க. யாரு? சிவகணங்களும் ஆகமங்களை எழுதும் போது அதுக்கு மறுமொழி அந்த அடியார்கள்லாம் அந்த சிவகணங்கள் எல்லாம் எழுதுனதுக்கு மறுமொழி சொல்ல வேண்டும் என்று அதுக்குரிய சந்தேகங்களை அம்பாள் கேட்க, ஏற்கனவே மந்திர மாமலை மகேந்திர மதனில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, மகேந்திர மலையில வந்து சுவாமி உபதேசம் செஞ்சார். அதுக்கப்புறம் இந்த உத்தரகோச மங்கை என்ற ஊர்ல வந்து அந்த சிவகணங்கள் எழுதிய அந்த புத்தகத்துல மறுமொழி அவர்கள் கேட்ட வினாவிற்கு மறுமொழி கூறுவதற்காக யார்கிட்ட கூறினாரு? உமையம்மைக்கு உபதேசம் செய்த இடம் திரு உத்தரகோச மங்கை. யார் எழுதின புத்தகத்துக்கு? அந்த சிவகணங்கள் எழுதிய புத்தகத்துக்கு மறுமொழி யாருக்கு சொன்னாரு? அம்பாளுக்கு சொன்னாரு. அதுதான் உத்தரகோச மங்கை என்னும் ஊர். சிவபெருமானுக்கு ஊர் எந்த ஊரு? உத்தரகோச மங்கை என்னும் ஊர். சிவபெருமானுக்கு ஊர் எதுன்னு கேட்டா உத்தரகோச மங்கை என்னும் ஊருங்கணும். நாடுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? பாண்டிய நாடு. பாண்டிய நாடே பழம்பதி நாடு.
தென்பாண்டி நாடே தெளி அப்படின்றார் மாணிக்கவாசகர். நாடு என்ன நாடு? பாண்டிய நாடு. ஊரு உத்தரகோச மங்கை என்னும் அப்படிதான். சரி, உத்தரகோச மங்கையில் இருந்து அங்கிருந்து எல்லா விதமான இதையும் சாமி என்ன பண்ணாரு? அப்ப அந்த உத்தரகோச மங்கையில 60 அரும் தவம் புரியா முன்னம் 64 நால்வருக்காக பொருந்தல் கண் எமக்கும் ஞானம் புகன்று அங்க ஏற்கனவே 64 பேருக்கு சுவாமி என்ன பண்ணாராம்? உபதேசம் பண்ணாராம். எங்க உத்தரகோச மங்கையில 64 பேர். சாமி இந்த 64 ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு உங்களுக்கு. ஏற்கனவே அங்கேயும் 64 பெண்களுக்கு முக்தி கொடுத்தாராம். எங்க விண்ணுலகத்துல அந்த இயக்கிமாறு 64 வரை என் குணம் செய்வத ஈசனே மயக்கமாயதோர் மும்மலப்பல வல்வினைக்குள் அழுந்தவும் துயக்கருத்தனை ஆண்டு கொண்டனின் தூய்மலர்கள் தந்தியனை கயக்க வைத்தடி யார் முனை வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே. அந்த 64 அந்த இயக்கிமாறர்கள்னா அது ஒரு ஜாதி. எங்க விண்ணுலகத்துல ஜாதி வந்து கந்தர்வர்கள், இயக்கிமாறர்கள், கிண்ணறர்கள் இப்படின்னு அங்கேயும் ஜாதி உண்டு. இங்க எப்படி ஜாதியோ அங்கேயும் ஜாதியா சிவா? அங்கேயும் இருக்கு. விண்ணுலகத்தையும் ஜாதி இருக்கு. அதுல ஒரு ஜாதி இயக்கிமாறர்கள் ஜாதி. இயக்கர்கள்னா ஆண்கள் அர்த்தம், இயக்கினா பெண்கள் அர்த்தம். இந்த இயக்கிமாறர்கள் வந்து என்ன பண்ணாங்க? அது வந்து ரொம்ப போக உலகம். இந்த சிவபெருமான நினைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம நினைக்க முடியல பாருங்க. இந்த உலகத்தையே நம்மளால நினைக்க முடியல. சாமி நினைக்கிறது ரொம்ப அரிதா இருக்கு. எவ்வளவு போகத்தை நம்ம அனுபவிக்கிறோம். சிவபெருமான் நினைக்கிறதுனா நமக்கு கோயிலுக்காங்க நாளைக்கு போகலான்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் போகலான்னு நினைக்கிறீங்க. இப்படி சொல்லி நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். சாமி நினைக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இதை விட பயங்கரமா போகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த விண்ணுலகத்துல அத்தனை பேரும் சாமியை மறந்தாங்க. இந்த 64 பெண்கள் மட்டும் விடாம சிவபெருமானை பூசித்தாங்க. அந்த 64 பெண்களுக்கு சிவபெருமான் முக்தியை கொடுத்தாங்க. இயக்கிமாறு 64 வரை என் குணம் செய்த ஈசனே. நம்ம சைவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? முக்தினா என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் குணம் பதிய வைத்தல் முக்தி. இறைவனுடைய என் குணம் பதிய வைத்தலே முக்தி. 8 குணம் என்னது? தன்வயத்தனாதல், இயற்கை உணவினாதல், இயல்பாகவே பாசங்கள் இருந்து நீங்குதல், அதுக்கப்புறம் முற்று உணதல், தூய உடம்பினாதல், பேராற்றல், பேரறிவு, வரம்பு இன்பம் உடைமை என்கின்ற 8 குணம் இந்த உயிர்கள் மேல் பதிவது நமக்கு முக்தி. மற்ற முக்தியெல்லாம் என்ன ஆகும்? மறுபடியும் பிறவிக்கு வந்துடும். பதமுக்தியெல்லாம் பிறவிக்கு வந்துடும். பரமுக்தி ஒன்றுதான் நம்மளை இந்த பூலோகத்துக்கு வரவிடாமல் தரும். இறைவனோடு ஐக்கியமாவது என்னன்னா அந்த என் குணம் நமக்கு பதிய வைத்தல். அந்த குணம் அப்படியே நமக்கு பதிஞ்சிடும். அப்ப இறைவனோடு இரண்டரை காக்கும் போது அந்த இன்பத்தை தவிர நமக்கு வேற எதுவுமே நமக்கு தெரியாது. அத நமக்கு வந்து அத்வீதம் பேரு. நம்ம சைவத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அத்வீத சம்பந்தம். நமக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம்? அத்வீத சம்பந்தம். பொருள் 2, ஆனா அனுபவிப்பது 1. உயிர் தனியா, இறைவன் தனியா. ஆனா முக்தியில எப்படி இருக்கும்? 2 ஒன்னோட இருக்கிறதோட தெரியும், ஆனா 2 தனித்தனி. மறந்துடக்கூடாது. இப்ப அம்பாளு சாமி எப்படின்னா பாலின் சுவை போல. நாம எப்படின்னா இந்த உப்பு தண்ணி இருக்கு பாருங்க, உப்பை தனியா பிடிச்சிடலாம், தண்ணியை தனியா பிடிச்சிடலாம். பால் தண்ணி எடுத்துக்கிட்டாலும் பாலை தனியா, இப்ப அன்னத்தை விட்டோம்னு வச்சுக்கோங்க, பாலை தனியா குடிச்சிடும், தண்ணி மட்டும் இருக்கும். அது போல நாமளும் இறைவன் நம்ம சம்பந்தம் வந்து அத்வைத சம்பந்தம். இறைவனுக்கும் அம்பாளுக்குரிய சம்பந்தம் வந்து தாதான்மிய சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம் புரியுது அவங்களுக்கு? இறைவனுக்கும் அம்பாளுக்குள்ள சம்பந்தம் விட்டு நீங்கா சக்தி, அதான் தாதான்மியம் பேரு. இப்ப ஏற்கனவே கோயில் நீங்க 2 அம்பாள் பார்த்துருக்கீங்களா? இப்ப சாமியோட சேர்ந்து ஒரு அம்பாள் இருக்கும், தனியா ஒரு அம்பாள் இருக்கும். பிரியாவுடைய தான் தாதான்மிய சக்தி. தனியா இருக்கக்கூடிய அம்பாள் வந்து பரிக்கிரக சக்தி. இப்ப பஞ்சமூர்த்தி புறப்பாடு வரும்போது, பஞ்சமூர்த்தி புறப்பாடு கோயில் வருதுல்ல, சாமியோட சேர்ந்து ஒரு அம்பாள் இருக்கும், தனியா ஒரு அம்பாளை கொண்டு வருவாங்க. யாரு? இந்த அம்பாள் வந்து விட்டிலிங்கா சக்தி, தாதான்மிய சக்தி. தனியா ஒரு அம்பாள் வந்து பரிக்கிரக சக்தி. அது வந்து இந்த உலகத்தை இயக்குவதற்காக சிவபெருமான் துணைக்கு பயன்படுத்தக்கூடிய சக்தி. அது பேர் பரிக்கிரக சக்தி. அதாவது இந்த மாயையே இறைவனுக்கு ஒரு பரிக்கிரக சக்தி. இதை வச்சுதான் நமக்கு எல்லாமே, இந்த மாயிலிருந்து தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இந்த உடம்பு, கருவிகரணங்கள் எல்லாமே மாயிலிருந்து தான் கொடுத்து இதுல இருந்து தெளிவடைய வைத்துதான் நம்ம முக்திக்கு அழைத்து செல்கின்றார் சிவபெருமான். புரிஞ்சுச்சா? உத்தரகோச மங்கையில் இருந்து அப்படி இந்த இடத்துல 64 பேரும் திருந்து உபதேச நோக்கால் செய்து மா முனிவர் உய்ய பெரும்பொருள் உரைத்தார் அன்ற பேதையோ உருவம் காட்டி அப்படின்னு அந்த பாடல்ல சொல்றாரு. அப்படி உத்தரகோச மங்கையிலையும் 64 முனிவருக்கு சாமி என்ன பண்ணியிருக்காரு? உபதேசம் பண்ணியிருக்காரு.
அங்க முக்தி கொடுத்துருக்காரு, இங்க உபதேசம் பண்ணியிருக்காரு. அதுவும் மாமுனிவர் அப்படிங்கிறாரு. மாமுனிவர்களுக்கெல்லாம் உத்தரகோச மங்கையில உபதேசம் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது உத்தரகோச மங்கையில 1000 முனிவர்கள் முற்பிறவியில மாணிக்கவாச பெருமானை சேர்த்து 1000 முனிவர்கள் முற்பிறவியில மாணிக்கவாசல் இருக்கும்போது அந்த அத்தனை பேர்த்தையும் சாமி என்ன பண்றாரு, ஒரு ஏடை கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கும் போது மாணிக்கவாசர் கையில மட்டும் சாமி என்ன பண்றாரு, அந்த ஏடை கொடுத்துட்டு இலங்கைக்கு போறாரு. இலங்கைக்கு மண்டோதரிக்கு அருள் செய்வதற்காக சிவபெருமான் இங்கிருந்து கிளம்புறாரு. அத பாட்டுல கூட சொல்றாருல, அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். அந்த பாட்டுல சொல்றாருல, தேன்பட சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்வி பான்படி திம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்டவர்கள். அதை பாட்டு சொல்லுவார், அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை. அந்த மண்டோதரிக்கு அருள் செய்வதற்காக உத்தரகோச மங்கையிலிருந்து சுவாமி போறாரு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, சாமி அங்க ராவணன் இருக்கானே, அவன் பார்த்தானா உங்களை தொட்டானா என்ன சாமி செய்யறது, அவன் தொட்டா இங்க நெருப்பு வரும், நீங்க எல்லாரும் இதுல பூந்துருங்க அப்படின்பாரு சாமி. இந்த 1000 முனிவர்களையும் இதுக்குள்ள பூந்து நீங்க வந்துருங்க, கைலாயம் வந்துருங்க அப்படின்பாரு. உடனே அடுத்த நிமிஷம் டக்குன்னு எங்க போயிறாரு, அங்க மண்டோதரிக்கு முன்னாடி போய் அருள் செய்வதற்கு போயிறாரு. ராவணனை விட அவர் மனைவி அதிக அன்பு செலுத்தினவர் சாமி மேல. அவன் அன்புக்கு சாமி முன்னாடி வந்து காட்சி கொடுத்தாரு. அது ஒரு இளைஞனை காட்சி கொடுத்தாரான். உடனே மகிழ்ந்து இறைவன் அப்படி பேன்பத்துல திளைத்திக்கு இருக்கும்போது திடீர்னு ராவணன் வந்துடுறான். வந்தது சுவாமி குழந்தையாகி மடியில படுத்துக்கிறாரு, மண்டோதரி மடியில. உடனே இது என்ன குழந்தை இப்படி தொடுவான் பாருங்க, தொட்ட மாத்திரத்துல இங்க என்ன வந்துடும், உத்தரகோச மங்கையில ஜோதி எழ ஆரம்பிச்சு. இப்ப அந்த ஏடை யார்கிட்ட கொடுத்துருக்காரு, முற்பிறவில அந்த மாணிக்கவாச பெருமான் கையில. அவர் முற்பிறவில அந்த முனிவர்களா இருக்கும்போது இவர் கையில மட்டும் கொடுத்துட்டு போனதுனால 999 பேரும் அந்த ஜோதியில கலந்ததும் இவர் கொஞ்சம் யோசிப்பார்ல, சாமி இதை கொடுத்துருக்காரு என்ன செய்யணும்னு யோசிச்சார்ல, அடுத்த நிமிஷம் ஜோதி மறைஞ்சிச்சு. இவர் மட்டும் போகல, இவர் மட்டும் உத்தரகோச மங்கையிலே. அதனால மறுபிறவில மாணிக்கவாசகரை வந்து உத்தரகோச மங்கைக்கு போய் அந்த நீத்தல் விண்ணப்பத்தை வருந்தி வருந்தி பாடியிருக்கு. என்னை மட்டும் விட்டுட்டியே சாமி, அத்தனை பேரும் கூட்டு போனியே, என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டியே. ஏன்னா அப்படி விட்டுட்டு போனதுக்கு காரணம் இருக்கு, திருவாசகம் கொடுக்கணும்ல, அதுக்காக சுவாமி அவரை அப்படி இருக்குமாறு பண்ணிட்டார். உத்தரகோச மங்கை கொஞ்சம் யோசிச்சாரு. அதுக்கப்புறம் மறுபிறவில மாணிக்கவாசகரை வந்து அந்த நீத்தல் விண்ணப்பத்துல கடையவனே கருணையெல்லாம் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே துடிதி கண்டாய் விரல் வேந்தையின்றோல் உடையவனே மண்ணு உத்தரகோசம் மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே பெருமானே, என்னை தாங்கிக் கொள்ளுப்பா, என்னை விட்டுறாத. பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி கண்ணீர் வந்துடும், எல்லாருக்கும் கண்ணீர் வந்துடும். நீதில் நம்ம பாடினாலே கண்ணீர். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி, எதை பெற்றிருக்கோம், இந்த உடம்பு பெற்று பிழையதை அதிகமா செய்யணும். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பில். ஓமல அன்பு வந்து எனக்கு சுருக்கமா தான் இருக்கு, நிறைவான அன்பு இல்லை. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கா, உங்களுக்கு இருக்கும், அடியனுக்கு இல்லை. ஏன் ஒவ்வொருத்தரும் எந்த நிலையில இருப்பீங்க சாமிக்கு தான் தெரியும். நீ சொல்லலாம் எனக்கெல்லாம் அன்பு இல்லைங்கன்னு, போய் பார்த்தா தான் தெரியும். நீங்க ஒவ்வொருத்தரும் பூஜை ரூம்ல எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கீங்கிறது சாமிக்கு தான் தெரியும். ஒரு சில பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கணிப்பு பயங்கரமா கணிப்பாங்க. சில பேருக்கு சாமியை வந்து காட்சி கொடுப்பாரு, யாருக்கு தெரியும். ஒவ்வொருத்தவங்க பார்த்தாலே பயமா இருக்கு, எனக்கு எல்லாரும் ரொம்ப பயங்கரமா வழிபாடு பண்ணுவீங்க போல தெரியுது எனக்கு, அப்படிதான் தெரியுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாமிகிட்ட பேசக்கூட செய்வாங்க, நான் அடியே நினைக்கிறேன். சுபாஷ் வாட்ட கூட பேசுவாங்களோ, நம்ம ராதா சிவா வள்ளிவாச வாட்டெல்லாம் சாமி பேசுவார் தெரியுது. நீங்க பேசுறீங்க ரைட், அதான் சொல்லல, யாரு எந்த அன்புல இருப்பாங்க யாருக்கும் தெரியாது, சாமிக்கு தான் தெரியும். சரி, அப்படி இல்ல அந்த அன்பு வந்துருக்கும் யாரு ஒவ்வொருத்தருக்கும் அன்பு. கண்டிப்பா. அதுக்கு தினசரி பூஜை ரூம்ல நம்ம இறைவன்கிட்ட பேசணும். பூஜை ரூம்ல சும்மா போய் உட்காந்து நல்ல திருமுறைகள் பாடிக்கிட்டே சாமிகிட்ட பேசணும். சாமி இந்த நைவேத்தியத்தை கொஞ்சம் எடுத்துக்கோ சாமி அப்படின்னு சொல்லணும். சாமி பத்தியை காட்டும்போது, சாமி இன்னைக்கு 2 பத்தி இல்லை, கோச்சுக்கிட கூடாது, சாமிகிட்ட பேசணும். பத்தி இல்லைன்னா நாளைக்கு வாங்கி எப்படியாவது காட்டிடுறேன் சாமி அப்படின்னு சாமிகிட்ட பேசுங்க. அவர் வெறுக்கலாம் மாட்டாரு, நம்ம அணைப்பாரு. ஆகா இந்த உயிர் நம்மகிட்ட பேசுதே அப்படின்னு உங்களுக்கு பதில் மொழி கொடுப்பாரு சாமி. சாமி இன்னைக்கு பொங்கலியம் இல்லை, நாளைக்கு எப்படியாவது பொங்கலியத்தை வாங்கிடுறேன், பெருமான் கோச்சுக்கிடக்கூடாது, எப்படியாவது நைவேத்தியத்தை பெருமான் ஏற்றுக்கிறேன், இந்த ஏழையால முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தாலும் என்ன சொல்லணும், பெருமானுடைய அருளுக்கு முன்னாடி நம்மலாம்
ஏழை என்பதை மறந்துடக்கூடாது. ஏழை அடியாரவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமானு ஞானசம்பந்த பெருமான்னு சொல்றாரு. ஏழை பங்காளனையே வாழையிலோர் எம்பாவாய்ங்க. அம்பாலே சொல்லும்போது எப்படி சொல்றாங்க? ஏழை ஏழைன்னா யாருன்னு தெரியுமா? அம்பாளுக்கு பேரு ஏழைன்னு பேரு. ஏழை பங்காளனை பாடையிலோர் எம்பாவை. அப்படி எவ்வளவு சாமியுடைய அருளுக்கு முன்னாடி நெல்லு மலையை உருவாக்குனாரு. எங்க? குண்டையூர்ல. குண்டையூர் சொல்ல இது பதியம் பாட சுந்தரம் சாமி பதியம் பாட நெல்லு மலையை உருவாக்கிட்டாரு. இப்ப அந்த நெல்லு மலையை கொண்டு போய் திருவாரூர்ல சேர்க்கணும். எப்படி கொண்டு போக முடியும்? அந்த மலையை எப்படி கொண்டு போக முடியும்? மலை போல இருக்கு நெல்லு. அது சிவருடைய அருளுக்கு கொஞ்சம், அவனுடைய அருளுக்கு முன்னாடி இதெல்லாம் தூசி நெல்லு மலையெல்லாம். இப்ப எப்படி இங்க வந்து கொண்டு போகாரு? இவர் குண்டையூர் இங்க இருந்து வர்றாரு. இங்க இருந்து சுந்தரம் சாமி 2 பேரும் வராங்க. 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சாமி, நான் ரொம்ப பஞ்சத்துல இருந்தேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஏது பண்ணீங்கன்னு தெரியல. இப்ப நெல்லு மலையை உருவாயிருச்சு. இப்ப நெல்லு மலையை கொண்டு வந்து எப்படி நான் திருவாரூர்ல கொண்டு வந்து சேர்க்கனாரு. உடனே அங்கனக்குள்ள இப்படி திரும்பி திரும்பி பார்த்தாரு சுந்தரம் சாமி. அங்கனக்குள்ள இருக்கிற இந்த இடம் வந்து திருக்கோழிலின்னு ஒரு ஊர் இருந்தது. உடனே அங்க உள்ள பெருமானை நோக்கி பாட ஆரம்பிச்சிட்டார். நீல நினைந்த அடியேன் உனை நித்தடும் கைதொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலையும் பெருமான் அவை அட்டி தரப்பணியே சிவருமானுடைய அருளுக்கு முன்னாடி சில நெல்லு பெற்றேன்னாரு. மலை போல கிடக்கு அங்க நெல்லு. என்ன சொன்னாரு? சில நெல்லு பெற்றேன், பல நெல்லு படல, சில நெல்லு பெற்றேன். உன் அருளுக்கு முன்னாடி அதெல்லாம் சில. அப்ப அது மாதிரி சாமியுடைய அருளுக்கு முன்னாடி நம்மலாம் சில. நம்ம ஏழைன்னு தான் சொல்லி இறைவனை இந்த ஏழையுடைய நைவேத்தியத்தை ஏத்துக்க சாமி அப்படின்னு சொல்லி அன்போட நாம வழிபாடு செய்யும். ஒவ்வொரு நாளும் திருக்கோயில வழிபாடு பண்ணும்போது, திருக்கோயில வழிபாடு பண்ணும் போதும், நீங்க பூஜை ரூம்ல இருக்கும் போதும் தன்னை தாழ்த்தி இறைவனை உயர்த்தி. இப்ப திருவாசகம் முழுக்க முழுக்க ஒவ்வொரு வரியும் எப்படி இருக்கு? எஞ்ஞானம் இல்லாதே சாமி, எனக்கு எந்த ஞானமும் கிடையாது, நீ எப்படிப்பட்டவன்? இன்ப பெருமானே. தன்னை தாழ்த்தி இறைவனை உயர்த்து. என்னைக்கு தன்னுடைய இழிவையும் இறைவனுடைய பெருமையும் நாம நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கண்ணில இருந்து கண்ணீர் கட்டாயமா வரும். நினைக்கலன்னா வராது. கண்டிப்பா தன்னுடைய இழிவையும் இறைவனுடைய பெருமையும் நினைக்கும். நினைப்பீங்களா? எங்களுடைய இனிமை எந்ததுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க இனிமேதான் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறீங்களா? நம்ம பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் சாமி நம்முடைய கெட்ட குணங்கள்லாம் நினைங்க, இறைவனுடைய பெருமையெல்லாம் நினைங்க, உங்களுக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துடும். நம்ம எப்படி இருந்தோம், நம்மள சாமி இப்படி எந்த நிலையில் நம்ம உயர்த்தி இருக்காரு அப்படிங்கிறத நினைச்சா கண்டிப்பா கண்ணீர் வந்துடும். நம்மெல்லாம் ஒரு ஆளை நம்மளை கொண்டு வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ண வச்சிருக்காரு, நம்மளை தேவாரம் பாட வச்சிருக்காரு, நம்மளை திருக்கோயிலுக்கு வழிபாடு பண்ண வச்சிருக்காரு, நம்மளை அடியாரோடு கூட்டியிருக்காரு. இப்படி நினைக்கணும். அப்படிதான் இறைவனுடைய கருணை நமக்கு உணரும். உத்தரகோச மங்கையில் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும். அப்படி வந்து சுவாமி என்ன பண்ணாரு? அவருக்கு வந்து அருள் செய்தார். உத்தரகோச மங்கையில வந்து மாணிக்கவாச பெருமானுக்காக. அது வித்தக வேடம், எண்ணில்லாத வேடம். பல இடங்கள்ல வந்து சாமி அவரை வந்து ஆட்கொண்டிருக்காரு. மாணிக்கவாச பெருமானு அப்பப்போ வந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பு. ஒவ்வொரு நிலையிலையும் மாணிக்கவாச பெருமான வந்து அந்த ஒவ்வொரு வேடத்திலையும் வந்து குருவா வந்து அந்தணனாக வந்து இப்படி பல பல வேடங்கள் காட்டி மாணிக்கவாச பெருமானை ஆட்கொண்ட அந்த திறத்தை நினைந்து வித்தக வேடம். வித்தகம்னா எல்லாராலையும் வித்தகம் செய்ய முடியாது, சிவபெருமான வித்தகம் செய்ய முடியும். அப்படி வித்தகம் காட்டுறதுக்கு பேரு பிரபு அப்படின்னு பேரு. என்ன பேரு? பிரபு. பிரபுன்னா ஒரு செயலை செய்வது, ஒரு செயலை செய்யாமலும் இருப்பது, ஒரு செயலை மாற்றி செய்வது. இதெல்லாம் யார் செய்ய முடியும்னா சிவபெருமான் தான் செய்ய முடியும். அப்படி செய்யறதுக்கு பேரு வித்தகம் காட்டுறவருக்கு அந்த ஒரு இயல்பு. ரெண்டாவது பிரபு அப்படிங்கிறது சிவபெருமான் ஒருத்தர் தான் சாரும், வேற யாரையும் செய்யாது. அந்த காலத்துல மன்னர்களுக்கு எல்லாம் பிரபு அப்படிம்பாங்க, பாத்துருக்கீங்களா? மன்னர்கள் எல்லாம் பிரபுமாங்க. அதே மாதிரி அது சிவபெருமான் ஒருத்தரை தான் சார், வேற யாரையும் சாராது. அப்படி சொல்லும் போது உபச்சாரமாக சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு. ஆனா உண்மையிலே பிரபுங்கிறது யாரை போயிட்டுன்னா சிவபெருமான் தான் போய். அந்த ஒரு தன்மையை அருணைநாத பெருமான் ஞானசம்பந்த பெருமானுக்கு சொன்னார்.
புமியதனில் பிரபுவான, இந்த பூமியில ஒரு நல்ல பிரபு யாருன்னா திருஞான சம்பந்த பெருமான் அப்படி சொல்றாரு. புமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல, புகழினுடைய வித்தகராகிய திருஞான சம்பந்தர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமை தனக்கு அருள்வாயே. முருகா, எனக்கு திருஞான சம்பந்தர் மாதிரி பாடுறதுக்கு எனக்கு அருள் செய்ய அப்படின்னாரு. பார்த்தீங்களா, பாடல்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும்? திருஞான சம்பந்த பெருமான் ஞாபகம் வரணும். அவர் எந்த நெறியில் இருந்தாரு? கிரியை சரி தொண்டுல அப்பர் சுவாமிகள், கிரியை பாட்டு பாடுறதுக்கு ஞான சம்பந்த பெருமான், யோக நெறிக்கு சுந்தரம் சுவாமிகள், ஞான நெறிக்கு மாணிக்காசர். அப்ப அந்த கிரியை நெறியில யார் இருக்கான்? ஞான சம்பந்த பெருமான். எனக்கு ஞான சம்பந்த பெருமான் போல் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அதை வித்தக வேடம் காட்டிய இயல்பு இப்படி எண்ணில்லாத குளத்துல சிவபெருமான் அங்கங்க இவருக்கு உபதேசம் செஞ்சு குருவா அந்தனா கடைசி அந்த புத்தருடைய வாதத்துல வெல்ல வைத்து கடைசி திருவாசகமும் எழுத வைத்து பாருங்க, அவர் பாட வைத்து சிவபெருமானை கைப்பட எழுத வர செய்து இப்படி எல்லா நிலையிலையும் வித்தக வேடம் காட்டிய அந்த இயல்பை எடுத்து இந்த இடத்துல சொல்றார். பல இடங்கள்ல இந்த இடத்துல சொல்றார். பூவன மதனில் பொழிந்தினந்து அருளி, இத கடைசி பூவன மதனில். திருப்பூவனத்துல சாமி திருப்பூவனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பக்கத்துல பொன்னனையான்னு ஒரு பெண் இருப்பாங்க. அவங்க ரொம்ப சிறப்பானவங்க, ஆடல் பாடல்ல ரொம்ப சிறப்பானவங்க. சாமியை போற்றி பாடுவதும் தன்னை மறந்து ஆடுவதும் இறைவனோடு ஒன்றி இருப்பாங்க. சாமிகிட்ட அந்த அளவுக்கு அன்பு பூவனத்துல. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, சாமியுடைய திருவுருவ சிலைய பொண்ணுலே, அதாவது தங்கத்திலே செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். அதுக்கு என்ன வேணும்? மெயினா டப்பு வேணுங்க. இது ஒரு பெரிய விஷயமா, டப்பு இல்லாம என்ன செய்ய முடியாது. ஆனா அந்த பெண் முக்கியமான ஒரு பணி செய்யறாங்க. என்ன அப்படின்னா, அந்த கரெக்டா சொல்லிட்டாங்க. கரெக்டா அந்த கதை தெரியல, தெரிஞ்சுட்டு இருக்காங்க. போயிருக்கீங்க. வர்ற வருமானத்தெல்லாம் அடியாருக்காக அடம்பளிப்பாங்க. இப்ப மிச்சம் எதுவுமே இல்லை. மிச்சத்தை தான் நம்ம அந்த இது சேர்த்து வச்சு பொண்ணால சாமிக்கு திருவுருவம் செய்ய முடியும். அப்படி செய்ய முடியாத நிலையில ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது இவருடைய அன்புக்காக, இந்த பொன்னனையாளுடைய அன்புக்காக சிவபெருமான் சித்தராக வந்தார். ரசவாதம் செய்வதற்காக. ரசவாதம் செய்த படலத்துல வரும் 64 திருவிளையாடல், இது ஒரு திருவிளையாடல். அதை இந்த இடத்துல சொல்றாரு மாணிக்காசு பெருமான். அந்த பூவனத்துல ஒளிந்து அருளி அந்த பெண்ணுக்காக வந்தாரே சிவபெருமான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. திருப்பூவனம், அந்த பூவனம் ரொம்ப முக்கியமான ஒரு. ரெண்டாவது, அங்க இறந்தவர்களை கொண்டு போய் அந்த ஆத்துல கரைச்சா அப்படி பூவா மாதிரி சாமிட்டு போயிடுவாங்க. அந்த ஆத்துல கரைக்கிறது. ஒருத்தர் கேட்டார், ஸோ இங்க கரைச்சா இந்த மாதிரி சிறப்பு அப்படின்னு சொன்னேன். இவர் உடனே இதை எடுத்துட்டு அங்க போயிட்டாங்க. எது? சாம்பல் எடுத்துட்டு போயிட்டாங்க. பார்த்தா தண்ணியே இல்லையா. அது கூட அவன் அருள் வேணும். தண்ணி இருந்தால் தானே கரைக்க முடியும். என்னென்ன கரைக்க முடியாது இல்லை. பிறகு அங்கிருந்து போன் போட்டாங்க, சரி என்ன செய்ய, அப்போ நேரம் பாபநாசத்துக்கு போயிருங்க, அங்கே எப்பயுமே தண்ணி இருந்து கொண்டே இருக்கணும். உடனே அதுக்கப்புறம் பாபநாசம் போய் கரைச்சிட்டு, பாபநாசத்தில் போனாலும் பாவம் கரைச்சிடும், பிரச்சனை. இருந்தாலும் அங்கே அது ஒரு சிறப்பு. அந்த பாட்டில் பாடியிருக்காரு அப்பர் சுவாமிகள் பாடியிருக்காருல்ல, அந்த அரவணையான் சிந்தி அரட்டும்படியா இல்லை, இது வடிவேறு திருச்சூழந்தோன்றதானே இந்த பூனை, அதில் சொல்லியிருக்காரு. இந்த இறந்தவருடைய இதெல்லாம் அங்கே கரைக்கும் போது அப்படியே பூவாக மாறி பெருமாள்கிட்ட போயிடும் அப்படின்னு. அப்படி இந்த பூவனத்துல இந்த பொன்னனையால் எப்படியாவது சுவாமியுடைய திருவுருவம் செய்ய வேண்டும் என்ற அந்த விருப்பத்துக்கு சாமி இறங்கி சித்தராக வந்தார். அந்த அம்மாவை பார்த்தார். அந்த அம்மா உடனே வாங்க. அந்த சாமி அப்படி வந்தாலும் கூட அவ உபச்சாரம் நல்லா பண்ணாங்க. சாமி அமர வைத்து அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து, எப்பயுமே யாரை பார்த்தாலும் அடியாரா வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அன்னம் பாடிக்காம இருக்க மாட்டாங்க. எப்பயுமே இந்த பூமியில நாம பிறந்துட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பா என்ன செய்யணும்? அடியார்களுக்கு அமுது செய்விக்கும். அன்னலார் அடியாதமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு அதன் உண்மையாமையில் உலகம் முன் வருகன மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன்னாரு. இந்த மண்ணில் பிறந்தவருடைய பெரும் பயன் என்னது? அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். அடியாருக்கு கண்டிப்பா என்ன கொடுக்கணும்? அமுது கொடுக்கணும்.
அதுலேயும் மதிய உணவு கொடுத்தா ரொம்ப சிறப்பு. மாகேஸ்வர பூஜைன்னு பேர். காலையிலேயும் இரவும் கொடுக்கறது பேர் அன்னம்பாளிப்புன்னு பேர். இந்த மதியம் கொடுக்கறதுக்கு பேர் மகேஸ்வர பூஜை என்று பேர். சிவபெருமானுக்கு செய்கின்ற பூஜை மகேஸ்வர பூஜை, அவருடைய அடியார்களுக்கு செய்கின்ற பூஜை மாகேஸ்வர பூஜை. துணையில் தோன்ற சேர்த்துக்கணும். எப்பயுமே சாமியோட ஒரு பழுங்கு யாரு கூட? அடியாரு. ஏங்க அவை பாட்டியும் முருகபெருமானும் ஒரு தடத்துல சந்திச்சாங்க. அவை பாட்டி சொன்னாங்க, முருகபெருமான் கேட்டாரு, அவை பெரிது பெரிது எது பெரிது? போனம்தான், பூனம் பெரிது அப்படின்னாங்க. போனம்தான் பெரிதோ அப்படின்னாரு முருகபெருமான். போனமும் நான்முகனுடைய படைப்பு. அப்ப நான்முகன் பெரியவரா அப்படின்னு முருகபெருமான் கேட்டார். நான்முகனும் திருமாலுடைய உந்தியிலிருந்து வந்தோம் அப்படின்னாங்க அவை பாட்டி. அப்ப திருமால் தான் பெரியவரோ அப்படின்னாரு. திருமாலோ அலைகடல் துயின்றோம், கடலுக்குள்ள அலைகடல் துயின்றோம். அப்ப அந்த அலைகடல் பெரியதா அப்படின்னு கேட்டாரு. அந்த அலைகடலோ குறுமுனி உண்டது தானே. அந்த விருத்தாசரன் போய் கடல்ல ஒழியும் போது தேவர்கள்லாம் வந்து கடலை குடிக்க சொன்னாங்க. யார? அகத்திய மாமுனிவரை. அப்ப அகத்திய மாமுனிவர் கடலை குடிச்சிருவார். அதுக்கப்புறம் விருத்தாசரன் அவர்கள் எல்லாம் அடிப்பார்கள். அப்ப அந்த அலைகடலை குறுமணி உண்டது தானே அப்படின்னு. அப்ப அந்த குறுமணி தான் பெரிய வரும் அப்படின்னு. அந்த குறுமணியும் கலசத்திலிருந்து வந்தோம். அப்ப அந்த கலசம் தான் பெரியதோ அப்படின்னு கேட்டார். அந்த கலசமும் புவியில் சிறு மண். அந்த மண்ணில் தானே கலசம் வந்தது, புவியில் சிறு மண். அப்ப அந்த சிறு மண் தான் பெரியது அப்படின்றது. அந்த மண்ணும் அரவினுக்கு ஒரு தலை பாரம். இப்ப நம்மளெல்லாம் யார் தாங்கிட்டு இருக்கா? ஆதிசேடன் தாங்கிட்டு இருக்காரா? அந்த பூமியில் ஒரு தலை பாரம். அப்ப அந்த பூமி தான் பெருசா அப்படின்றது. அது அந்த இல்ல அந்த புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம். அந்த புவிதான் பெரிதோ. அது வந்து உமையவள் சிறுவீரல் மோதிரம். அந்த உமையவள் பெரிதா அப்படிங்கும் போது அந்த உமையவளோ இறைவனுக்குள் ஒடுக்கம். இறைவனும் அப்ப இறைவன் தானே எல்லாரோட பெரியவர் அப்படின்னாரு முருகப்பெருமான். அப்ப சொன்னாங்க, முருகா அப்படிலாம் நினைச்சிட வேண்டாம். அந்த இறைவனும் தொண்டதம் உள்ளத்தில் ஒடுக்கம். தொண்டதம் பெருமை சொல்வதும் பெரியதே அப்படின்னு எப்படி சொன்னாங்க. அப்ப எல்லாத்துலயுமே சாமி வந்து அடியாருக்கு பெரிய பங்கு கொடுக்குறாரு. அவருக்கு செய்கின்ற பூஜை மகேஸ்வர பூஜை, அவருடைய அடியாருக்கு செய்கின்ற பூஜை மகேஸ்வர. 7 10 இல்ல கரெக்டா நல்லா பாருங்க, 6 10 இருக்கும். 7 காலம் ஆயிடுச்சா முடிச்சிருவோம். அவ்வளவுதான் டைம் பண்ணது. நீ யாரும் சிக்னல் கொடுக்கலையே சிவா. அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சிக்னல் கொடுப்பாங்க, ஒரு செம்பு எடுத்து காமிப்பாங்க. சிவா டைம் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா மீமருந்து பேசிக்கிட்டே இருப்போம். அப்ப அங்க சகசிரிக்கு வச்சுட்டு அப்படி போய்கிட்டே இருப்போம். அவங்க செம்பு எடுத்து அப்படி சிக்னல் காட்டுவாங்க. ஒரு நேரம் அதை பார்த்து கூட நம்ம மெய் மருந்து பேசிக்கிட்டு இருப்போம். சரி பரவாயில்ல, எல்லாம் மெய் மருந்து நல்ல திருவாசகம் நம்ம கேட்க ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்படி பூவனமதனில் பொழிந்தெனது அருளி சாமி என்ன பண்ணாரு, அந்த உடனே அந்த பெண் வந்து திரு அமுது கொடுத்ததும் உடனே சாமி என்ன பண்ணாரு, அப்படியே அம்மா இப்ப சாமி உணவு அருந்திட்டாரா, உடனே இப்போ உன் வீட்டில் உள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வாமா அப்படின்னு. அந்த பொண்ணு சரி அடியார் கேட்குறாங்க அப்படின்னு எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து சாமி ஒரு ரசவாதம் பண்ணாரு. எல்லாத்துலேயும் உன்னை தடவுனாரு. ஏம்மா இது இரவு ஆனதும் நீ என்ன பண்ணு, இதை போய் இதை எடுத்து பாரு, அது வரைக்கும் நீ இதை எதுவும் தொட வேண்டாம் அப்படின்ட்டு. மறுநாள் சரி இரவானதும் எவ்வளோ தொட்டு பார்த்தா எல்லாம் தங்கமா இருக்கு. தொட்டதெல்லாம் இப்ப நினைச்சது பூரா இப்ப நடக்க போகுதுன்னு சொல்லி எண்ணில்லாத மகிழ்ச்சியை அடைந்தாள் இந்த பொன்னனையா. அவருடைய அன்புக்காக சுவாமி எல்லா பாத்திரத்தையும் என்ன பண்ணிட்டாரு, பொண்ணாக்கி. அதுக்கப்புறம் இந்த திருவுருவத்தை இப்ப நீங்க போனீங்கன்னா அவர் பொன்னனையார் செஞ்ச திருவுருவம் இன்னும் இருக்கும் பூவனத்துல போய் பாத்தீங்கன்னா. ஒரு இடத்துல மட்டும் ஒரு குறை சின்ன இது மாதிரி ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப காமிக்க மாட்டேங்கிறாங்களோ? இப்ப கிடையாது. அப்படி அந்த அன்புக்காக சிவபெருமான் எப்படி வரையாடுவாங்க. அந்த பெண்ணுடைய அன்புக்காக, வந்திக்கருடைய அன்புக்காக, மாணிக்காசு பெருமானுடைய அன்புக்காக யார் அன்பு செலுத்தினாலும் சிவபெருமான் அங்க வந்து நிற்பார். இப்ப நாம அன்பு செஞ்சாலும் நம்ம தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ நாம செஞ்சுக்கிட்டு நம்ம இருந்த இடத்துல இருந்தே பெருமான வழிபாடு பண்ணினால் கண்டிப்பா சுவாமி என்ன பண்ணுவாரு, நம்ம அன்புக்கு இறங்கி கட்டாயமா உங்ககிட்ட வந்து பேசுவார். திருவாசம் முழுக்க முழுக்க அன்பு 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 செய்துகாரம் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து அந்த சொல்ல அப்படியா இருக்கு இருக்கு பார்த்துட்டு வந்தீங்களா? ஏன்னா அது சிறப்பு இல்லை, பூவனத்திலே சிறப்பு பொன்னனையம்.
அதனால அவங்க அவங்க திருவுருவமும் அங்க இருக்கும். ஏன்னா 64 திருவிளையாடல் அது ஒரு திருவிளையாடல், 64 திருவிளையாடல் அது ஒரு திருவிளையாடல். அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. செய்தியார் உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து இந்த திருவாசகத்தை நீ கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்ற திருச்சிட்டம். இருவாய் கருவாய் இதனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்வாய் வெறி போல ஒரு தாய் இருதாய் பலகோடிய தாய் உடனே அவமா அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காயன ஓத அருள்தாராய் முருகாயன ஓதர மோது அடியார் முடிமேல் இணைத்தார் அருள்வோனே முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூரூரர் மேல் விடும் வேளா திருமால் வீரமன் அறியாதவசீர் சிறுவா திருமால் மருகோனே செழுமாமதில் சேர் அழகார் பொழில் சூழ் திருவீதியில் வாழ் பெருமாளே முருகாயன ஓர்தர மோது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. கைலாயவன் சிவஞான போத நெறிகாட்டும் பெண்ணை பயில்வாய்மை கண்டான் கந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர் தெரிவாள் ஒரு நமச்சிவாய தேவன் சைலாதி புறப்படியோன் திருமரவன் நீடோடி தனக மாதம் பவப்பெரும் கடலை கடந்திருந்ததற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை போப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரச யாதினத்தில் தவப்பிரகாசன் தரணியில் இயங்கும் தன்னருள் செங்கோலட்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியை கொண்டு போற்றதுமே வான்முகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம். அரண பார்வதி பதையே நாடு சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா வேற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஆரூரா தியாகேஸ்வரர் திருச்சிற்றம்பலம்.